உலகமெங்கும் வாழும் பாலம் டிவி ரசிக பெருமக்களுக்கு முத்ராவின் இதயம் கனிந்த வணக்கம். இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழையும் மொத்தமாய் வளர்ப்பதில் முத்ரா எப்பொழுதும் தனி முத்திரை பதித்து முன்னணியில் இருக்கிறது. இல்லங்களில் அமர்ந்தபடியே இணையதளம் மூலமாக இசை நிகழ்வுகளையும் நாடகங்களையும் முத்ரா உங்களுக்கு தொடர்ந்து வழங்கி வருவதை நீங்கள் அறிவீர்கள். இதுவரையில் சுமார் 230 நாடகங்களை முத்ரா நடத்தியுள்ளது. அந்த 230 நாடகங்களில் 105 மிகச்சிறந்த நாடகங்களை, நல்ல கருத்துள்ள நாடகங்களை ஆவணப்படுத்தி உள்ளது என்பதை பெருமையோடு நாங்கள் பதிவு செய்கிறோம். அப்படி ஆவணப்படுத்தப்பட்ட அந்த 105 நாடகங்களில் 2 வருடங்கள் தசா ரத்தினங்கள் என்ற பெயரில் 10 நாடகங்களை உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அதே வகையில் 3வது முறையாக தசா ரத்தினங்கள் என்ற பெயரில் 10 நாடகங்களை பாலம் டிவி மூலமாக முத்ரா உங்களுக்கு வழங்கப் போகிறது. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை இந்திய நேரப்படி 6:30 மணிக்கு இந்த 10 நாடகங்களும் உங்கள் இல்லம் தேடி வர இருக்கிறது. நாடகங்களை நேரில் கண்டு ரசிப்பது என்பது ஒரு விதமான அனுபவம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில், இன்றைய விஞ்ஞான வளர்ச்சியில் நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அதனால் உங்கள் முத்ரா, உங்கள் பாலம் டிவி மூலமாக நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே தேடி வந்து இந்த நாடகங்களை உங்களுக்காக நாங்கள் வழங்குகின்றோம். நீங்கள் பார்த்து ரசிக்கப் போகும் 10 நாடகங்களும் 10 வெவ்வேறு குழுக்கள், 10 வெவ்வேறு கதாசிரியர்களின் படைப்பிலே உருவாகிறது என்பதையும் நாங்கள் பெருமையோடு பதிவு செய்கிறோம். இந்த நாடகங்களை நீங்கள் பாலம் டிவியில் மட்டுமல்ல, முத்ரா பாஸ்கர் யூடியூப் சேனலிலும் கண்டு களிக்கலாம் என்பதை பதிவு செய்கிறோம். You can watch from the computer or laptop from www.palamtv.com, from iPhone or iPad at www.palamtv.com/iPhone. Android mobile users can watch by downloading Palam TV 2.0 app, and you can also watch from your smart TV through Mudra Bhaskar YouTube channel. இந்த சிறந்த நாடகங்களை கண்டு களிப்பதற்கு கட்டணம் உண்டு, ஆனால் அது கட்டாயம் கிடையாது. இந்தியாவில் வசிக்கின்ற ரசிகர் பெருமக்கள் குறைந்தபட்சம் 1000 ரூபாய் அல்லது அதற்கு மேலாகவும் வழங்கலாம். வெளிநாட்டில் வாழ்கின்ற ரசிகர் பெருமக்கள் குறைந்தபட்சம் $50 அதற்கு மேலாகவும் அளிக்கலாம். இதோ வங்கி விவரங்கள். நீங்கள் அளிக்கின்ற இந்த நன்கொடை மேலும் சிறந்த நல்ல நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தருவதற்காகவும் எங்களுடைய தயாரிப்பு செலவுகளை ஈடுகட்டுவதற்கும் உதவும் என்பதை பதிவு செய்கின்றோம். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். முத்ரா வழங்கும் பாலம் டிவியில் தசா ரத்தினங்கள் 10 நாடகங்கள் வரும் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை தினமும் மாலை இந்திய நேரப்படி 6:30 மணிக்கு நல்ல கலைகளை வளர்ப்போம், நாடகங்களை ரசிப்போம். இன்று காண இருக்கும் நாடகம் கூத்தபிரான் நவபாரத் தியேட்டர்ஸ் வழங்கும் சொப்பன குழந்தை பை ரத்னம் கூத்தபிரான். அப்பா, எப்பவும் போல நீங்க தான் என் கூட இருந்து வழி நடத்தணும். ராதா, இங்க அவன் ரூம்ல காணும். அது வந்து வந்து என்ன வந்துன்னு என்னாச்சு?
நைட் ஷோ சினிமாக்கு போயிருந்தா. லேட் நைட்டு பைக் ஓட்டி வர வேணாண்டா, ஃப்ரெண்டாத்துல தங்கிட்டு காத்தாலவான்னு நான் தான் சொல்லியிருக்கேன். யாரு அந்த ராம்கியா? ஆமா, அவன் வீடு தானே அந்த S2 தியாகராஜ தியேட்டர் பக்கத்துலயே இருக்கு. நம்பர் 4 கலாக்ஷேத்ரா காலனி, திருவான்மியூர், சென்னை 41. இப்ப நான் வீட்டு அட்ரஸ் எல்லாம் கேட்டேனா? நன்னா இருக்கு, ரொம்ப நன்னா இருக்கு. ஆமாண்ணா, அவன் கூட சொன்னான், அம்மா படம் ரொம்ப நல்லா இருக்கு, அப்பாவை கூட கூட்டிட்டு போய் மிஸ் பண்ணாம பாருன்னு வாட்ஸ்அப்ல சொன்னான். ராத்திரி 1 மணிக்கு வாட்ஸ்அப்ல என்ன படம்? வேலையில்லா பட்டதாரி. கரெக்ட். அதான் அதான் ஆக போறான் என்ன ஆயிட்டான். நான் பட்டதாரி ஆயிட்டானோ? பிகாம் கரஸ்பாண்டன்ஸ் அந்த சர்டிபிகேட்டை கூட யூனிவர்சிட்டியில இவனுக்காக அலைஞ்சு நான் வாங்கி கொடுத்தேன். CA பண்ணிட்டு இருக்கான். CA பண்ணிண்டே இருக்கான். மே டு நவம்பர், நவம்பர் டு மே, மே டு நவம்பர், நவம்பர் டு மே, இப்படி பண்ணிண்டே இருக்கான். இவனுக்காக நான் கட்டின ஃபீஸ்ல இன்ஸ்டியூட்ல தனியா ஒரு பில்டிங்கே கட்டிட்டான். சும்மா கதை விடாதீங்க சரியா? வயத்தறிச்சல் கலப்பாது. எதையாவது சீரியஸா எடுத்து முடிச்சாதானே. அந்த CAல 2வது குரூப் இன்னும் ஊசலாடிட்டு இருக்கு. அவனுக்கு கைட் பண்றதுக்கு நம்ம அதுல படிச்சவா யாரும் இல்லையே. ஓஹோ, நான் வெறும் பிகாம்ங்கிறத சொல்லாம சொல்றியாக்கும். சுச்சு, நீங்க வெறும் பிகாம் மட்டும் இல்லையே, ACS டிஸ்கண்டினியூட். அதான் அந்த மாதிரி அவனும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் கவலைப்படுறேன். பாருமா, அவன் CA முடிச்சான்னா நம்ம குடும்பத்துக்கே ஒரு பெருமை. ஆமா அண்ணா, அவன் CA முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆத்து வாசல்ல உங்க பேரை ஸ்ரீனிவாசன் பிகாம் அப்படின்னு ஒரு போர்டை மாட்டிட்டு கூடவே இவன் பேரை கார்த்திக் CA அப்படின்னு போட்டா பிரமாதமா இருக்கும். உன்னை போய் கேட்டேன் பாரு. நம்ம பொண்ணு விஷயத்துக்கு வரட்டுமா? பொண்ணா? நமக்கு எதிரி பொண்ணு? அதான் உங்க சித்தப்பா பொண்ணு ரூபா. ஓஹோ, என்னமா? ஹாஸ்டல்ல இருந்து போன் பண்ணியிருந்தா, இந்த மாசம் ஏதோ கேம்பஸ் ட்ரைனிங் ஃபீஸ் ஏதோ 7500 ரூபாய் கட்டணுமா ஆன்லைன்ல. பொண்ணுக்கு ஆன்லைன்லயா? ரூபாவுக்கே ரூபாவா? கட்டிடுறேன். ஆமா, எத்தனாவது வருஷம்? இப்படி போய் கேளு, இந்த வருஷம் மே மாசம் வந்தா காலேஜ் லைஃபே ஓவர், படிப்பை முடிச்சுட்டு ஆத்துக்கே திரும்பி வந்துடுவா. அவ பிரில்லியன்ட். ஏன் என் பிள்ளைக்கு என்ன குறைச்சலுங்கிற? பிடெக் பயோமெடிக்கல், ஃபர்தர் ஸ்டடிஸ் MS in the US. அவளுக்கு சித்தப்பா எல்லாம் நன்னாதான் பிளான் பண்ணிட்டு இருக்க. நீங்க தான் என் பிள்ளைய அம்போன்னு டீல்ல விட்டுன்னு இருக்கு. அவ மெரிட்ல மேல வந்துட்டே இருக்கா. இங்க சார் ஒரு படம் விடாம பார்த்துட்டு இருக்கார். அதுக்கு ஃபைனான்சியர் அம்மா. ஆரம்பிச்சிட்டேல சதா சர்வகாலம் அவனோட அவளை கம்பேர் பண்ணி இப்படி கரிச்சு கொட்டுறதுக்கு. டைம் ஆச்சு, ஆஃபீஸ் கிளம்பும். சரி சரி. வாங்க சித்தப்பா. ஏய் சித்தப்பாடா நானே. இல்ல சித்த இங்க வாங்கன்னு சேர்த்து சொல்லிட்டேன். வாங்க சித்தப்பா. என்ன சித்தப்பா, ஆபீஸ் கிளம்பும்போது இப்படி ஒத்த பிராமணனா எழுத்தாப்புல வந்துட்டேன். ஏய், நான் உன் சொந்த சித்தப்பாடா. பூனை குறுக்க வந்தாதான்டா அபசகுணம். அது நமக்கு இல்ல சித்தப்பா, பூனைக்கு. அதுக்குதான் அன்னைக்கு எதுவுமே சாப்பிட கிடைக்காம போயிட்டு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இப்பதான் ஒரு பூனையோட பேசிட்டு இருந்தேன். விளையாட்டுக்கு சொன்னேன் சித்தப்பா. சித்தப்பா, அப்பா போனதுக்கு அப்புறம் நீங்க தானே எங்க குடும்பத்தை உறுதுணையா இருந்து பாத்துக்கிறேன். சித்தியும் போயிட்டா, அதுல உங்களுக்கு சந்தோஷம்தான். இல்ல கஷ்டப்பட்டு இருந்தா போயிட்டான்னு சொன்னேன். அப்புறம் உங்க பொண்ணு போன் பண்ணாலாம், என்னவா? ஏதோ ஆன்லைன்ல ஃபீஸ் கட்டணுமா, 7500 ரூபா. நான் கட்டிடுறேன் சித்தப்பா. ரொம்ப தேங்க்ஸ்டா, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறமா வாங்கிக்கிறேன். ஏய் நில்லா. என்னப்பா? எங்கடா போயிட்டு வர? அதான் அம்மா என்ன சொல்லியிருப்பாளே. அம்மா என்ன உனக்கு டப்பிங் வாய்ஸா? நீ சொல்ல மாட்டியா? கிளம்புற நேரத்துல நீ அஸ்து கொட்டுவ. நானும் உங்ககிட்ட உன் கரியர் பத்தி பேசணும், வாடா பீச்சுக்கு போய் உட்காந்து மனம் விட்டு பேசலாம்னா அதுக்கு உனக்கு நேரம் இல்லை. ஆனா நைட் ஷோ போறதுக்கு நேரம் இல்லை. நீ கூப்பிடுறியே, நானும் வருவேன்ப்பா. நல்லா தான் ஆரம்பிப்பேன். ஆனா போக போக பணம் செலவு பண்ணுது, அவனை பாடுறா இவனை பாடுறான்னு ஃப்ரெண்ட்ஸோட தான் கம்பேரிசன். அது எனக்கு பிடிக்காது. நீ பண்றது கூட தான் எனக்கு பிடிக்கல. போன வாரம் தானே இந்த டிரான்ஸ்ஃபார்மர்னு ஒரு படம் பார்த்தேன். அது போன வாரம், இது இந்த வாரம். திருடி பார்த்தான் தாத்தா, அது 3D. வாரம் ஒரு படம் பார்க்கறதுல இருக்கிற ஆர்வம், வாரம் ஒரு சாப்டர் முடிப்போம், இந்த தடவையாவது அந்த பெண்டிங் கோர்ஸ் முடிப்போம்னு இருக்கா. CAங்கிறது ஒரு தவண்டா. உனக்கு வேணா அது தவமா இருக்கலாம், எனக்கு என் கனவு, என் லட்சியம், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நிக்கிறதா அந்த கோர்ஸ். என்ன பெரிய கனவு லட்சியம்? ஷார்ட் ஃபிலிம் எடுத்து பெரிய டைரக்டர் ஆகணும். அதான் நான் ஸ்ட்ரிக்டா நோன்னு சொல்லிட்டேன். நீ சொல்லிட்டா புரிஞ்சுக்கோடா, இதான்டா லைஃப். நீ மட்டும் CA முடிச்சு பாரு, அப்புறம் உன் லெவலே வேற. என்ன பெரிய லெவல்? ஏதாவது ஒரு கம்பெனில உட்காந்து டே அண்ட் நைட் ஆடிட் பண்ணணும், இல்லைன்னா நானே ஒரு ஃபர்ம் வச்சு நடத்தணும். ஆமாண்டா, அது CA முடிச்சா தானே.
எனக்கு தான் வர மாட்டேங்கிறது, என்ன விட்டுறேன். நீ போடுற எஃபோர்ட்லாம் போறாது. அப்பா சாமி, இந்த தடவை இந்த பெண்டிங் குரூப் கண்டிப்பா கிளியர் ஆயிடும். ஆமா, நீ ரிசல்ட் எப்போ? அடுத்த வாரம் தானே வரும்னு சொன்னேன். நெக்ஸ்ட் மந்த் பா. நெக்ஸ்ட் மந்தா? ஆமா. ஆர் யூ ஷூர்? நீ எழுதிருக்கியா, நான் எழுதிருக்கேனா? நீங்க இன்னுமா ஆபீஸ்க்கு கிளம்பல? போறது ஐடியா இருக்கா இல்லையா? போறேன். 25 வருஷமா அதே ஆபீஸ், அதே மேனேஜர், அதே ஒர்க், அதே ஒய்ஃப். உங்களுக்கு எல்லாம் புத்திமதி சொல்லி போர் அடிச்சு போச்சு. போறோம்னா அவனுக்கு இனிமே நான் புத்திமதி சொல்றேன். பாப்பா ஒரு நாளாவது இந்த ஆபீஸ் கிளம்புறப்போ சந்தோஷமா சிரிச்சுண்டு டாடா சொல்லிட்டு போயிருக்கேன். ஏதாத் மாமாவை பாருங்க, இன்னைக்கும் ஆபீஸ் கிளம்புறப்போ மாமியை பார்த்து சிரிச்சுட்டு அழகா டாடா காமிச்சுட்டு தான் போறேன். நீங்க என்னைக்காவது அப்படி பண்ணிருக்கேனா? எனக்கும் பண்ணணும்னு தான் ஆசை. மாமா கோச்சு பாரு. சீதாராமா. ஏய் சீனு. சிஏ சீதாராமா. எப்படா இருக்க? ஐ அம் ஃபைன் டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. எவ்வளவு நாள் ஆச்சுடா பாத்து? ஆமாண்டா. இன்னும் பேச்சுலரா தான் இருக்கியா? ஆமாண்டா. கொடுத்து வச்சோண்டா. நான் இல்ல, என்ன பண்ணிக்காம இருந்தாள் அவதான். ஆமா, நீ எங்க இந்த பக்கம்? அது இல்லடா, என் ஆபீஸ்ல அஸ்ல இருந்தது. சரி. கிளையண்ட் ஜாஸ்தி ஆயிட்டாங்க, அதனாலதான் இந்த புது பில்டிங்க்கு மாத்தினேன். ஆமா, நீ எங்க? இங்க உன் ஆபீஸ் எங்கயா? ஆமாண்டா. 1 மினிட், ஒரு கால் வருது. பேஸ். ஹலோ. எஸ் சார். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன் சார். என்னடா மேனேஜரா? ஆமாண்டா. வெரி குட். இன்னைக்கு வரமாட்டானா? வெரி குட். அப்ப இன்னைக்கு நீதான் மேனேஜர். நீ வேற எம்டி கிட்ட இருந்து ஏதாவது ஒரு கால் இருந்ததுன்னு வச்சுக்கோ, இவன் லீவ் போட்டுருவான். டேய், உன்ன மாதிரி முட்டாள் மடைய இழிச்சவாய் இருக்கிற வரைக்கும் அவங்க பாடு கொண்டாட்டம். ரொம்ப நாளா திட்டணும்னு நினைச்சதெல்லாம் திட்டிட்ட போல இருக்கு. சரி அதெல்லாம் இல்ல. டேய் வைதவே, உன் பையன் இப்ப என்ன பண்றான்? சின்ன வயசுல பார்த்தது. அவனும் உன்ன மாதிரி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக போறான்டா. ஓ, இன்டர் முடிச்சிட்டான்டா. வெரி குட். இல்லடா, அது முதல் குரூப்ல 2 வாட்டி, 2வது குரூப்ல 1 வாட்டி, மொத்தம் 3 வாட்டி. இது வந்து என்ன முடிக்கலையா? இல்லடா, ஃபர்ஸ்ட் குரூப் முடிச்சிட்டான். இந்த செகண்ட் குரூப் தான் அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங். எது ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்கா? அட போட, ரிசல்ட் எல்லாம் போன வாரமே வந்தாச்சு. இன்ஃபேக்ட் என்கிட்ட ஆர்டிகல்ஸ் பண்ண 2 கேர்ள்ஸ் த்ரூ ஃபைனல் கம்ப்ளீட்டட். என்னது அடுத்த வாரம் தான் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தான்? லூஸ், அவன் உங்ககிட்ட டூ போட்டுருக்கான். ரிசல்ட் எல்லாம் போன வாரமே வந்தாச்சு. ஒரு நிமிஷம், அடுத்த மாசம் சொன்னான்னு நினைக்கிறேன். ஹலோ அசிஸ்டன்ட். பேஸ். என்னப்பா, லீவ் வேணுமா? எதுக்கு? குலதெய்வம் கோயிலுக்கு போறியா? சரி போயிட்டு வா. ஸ்வீட் எடுத்துக்கணுமா? ஃபோனில் எப்படியா எடுத்துக்க முடியும்? எதுக்கு? உன் பையன் சிஏ ஃபைனல் முடிச்சுட்டானா? ரொம்ப சந்தோஷம். வை போன. ஏண்டா, உன் அசிஸ்டன்ட் ஃபோன் பண்றான், அதுவும் ஒரு நல்ல செய்தியை சொல்றான். கர்ட்டசிக்கு கங்க்ராச்சுலேட் கூட பண்ண மாட்டேன். அசிஸ்டன்ட் அவன் பையன் பாஸ் பண்ணிட்டான், என் பையன். கம் ஆன், கூல். இது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட். உன் பையன் ஹார்ட் ஒர்க் பண்ணுவான்ல? நீ ஹார்ட்லி ஒர்க். அப்புறம் என்ன? டேய் என்னடா, என் நிலைமை உனக்கு கிண்டலா இருக்குல்ல? சே அதெல்லாம் இல்லடா. டேய் நீ ஒன்று பண்ற, அவன் இன்டர்ல ஒரு குரூப் முடிச்சிட்டான்ல? ஆமா. அவனை பேசாத என் கம்பெனில ஆர்டிகல்ஸ்ல போடு. அவன் ஏன் உன் கம்பெனிக்கு வந்து ஆர்டிகல்ஸ் எல்லாம் தூக்கி போடணும்? அட பாவி, இவனே இப்படி இருக்கான், இவன் புள்ள எப்படி இருப்பான்? டேய், ஆர்டிகல்ஸ் தான் ஆர்டிகல்ஷிப். தெரியும்டா, உங்ககிட்டயா சேர்க்கறதுன்னு தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். டேய் பாரு, சில பேருக்கு இந்த ஆர்டிகல்ஸ் பண்ணும்போது அந்த ஒர்க்கிங் நாலேஜ் கிடைக்கும் பாரு, டக்குன்னு கிளிக் ஆயிடும். அப்படி சொல்றியா? இருந்தாலும் எனக்கு அவன் மேல பயங்கர கோபமா வருதுடா. ஏன்டா? நீ ஏன் முடிச்சுட்ட, அவன் முடிக்காம இன்னும் தடவிட்டு இருக்கான். டேய், கிண்டல் தானே வாணாடு. பார், நீ ஒன்னு பண்ணு, நீ அவனை என் கம்பெனிக்கு அனுப்புறியோ இல்லையோ, this is my card, he can call me any time for any guidance. Okay, thank you. பாப்பாடா, will catch up time ஆறு. Okay, பண்ணு காப்பி. No problem. Okay. டேய், எல்லாத்துக்கும் மேல தினமும் காலங்காத்தால ஏந்து குளிச்சுட்டு சந்தியா வந்தனும் நீ பண்ணு. என் பையன் பாஸ் பண்ணுவானா? அவனும் பண்ண ஆரம்பிச்சிருவான். உங்க அப்பா என்னடான்னா, நீ சிஏ முடிச்சு பெரிய ஆளாகணும் கனவெல்லாம் கண்டுட்டு இருக்கான். நீ என்னடான்னா என்னமோ ஷார்ட் பிலிம் எடுக்க போறேங்கிற. ஆமா தாத்தா, நான் ஷார்ட் பிலிம் எடுத்து ஒரு பிக் டைரக்டர் ஆகும்.
ஏன்னா ஷார்ட் பிலிம் எடுத்தா ஷார்ட் டைரக்டர் அதோட ஆக முடியும். எத்தனை கதை இந்த டைரியில எழுதி வச்சிருக்கேன் தெரியுமா? அப்படியா? எங்க ஒரு கதையை தான் எடுத்து விட கேக்குறேன். இன்ஃபேக்ட் உங்களை வச்சு கூட ஒரு கதை யோசிச்சு வச்சிருக்கேன். டைட்டில் காணவில்லை. முதல் சீன்லயே தொலைஞ்சு போயிடுறேனா? ஃபர்ஸ்ட் ஓபனிங் சீன். நான் மண்டையை போட்டு விடுறேனா? கொஞ்சம் அபசகுணமா பேசாதீங்க. இல்லடா, பொதுவாவே எனக்கு கொஞ்சம் நடுக்கம் ஜாஸ்தி. அதுவும் முதல் சீன் என்ன வச்சு எடுக்கிறேங்கிற ஒரே பயமா இருக்குடா. ஃபர்ஸ்ட் ஓபனிங் சீன். நீங்க உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்கு. என்னது? ஆம்புலன்ஸ் வருது. பாத்தியா, நான் தான் சொன்னேனே யாராவது மண்டைய போட்டாதான்டா ஆம்புலன்ஸ் வரும்னு. நான் உங்க மண்டையில போட்டேன்னா நிஜமாவே ஆம்புலன்ஸ் வரும். நான் ஒரு சின்ன தாத்தாடா. அதுக்காக தான் சொல்றேன், அப்பாவா அனாவசியமா ஆபீஸ்க்கு லீவ் போட வைக்காதீங்க. சரி சரி, மேல கதையை சொல்லு. ஆம்புலன்ஸ் இங்க வந்து நிக்கிறது. என் கால் கிட்டே வந்துட்டா. இங்க என்ன இந்தியா? வாசல்ல. அதுல இருந்து ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஏவிஎம் சரவணன் வராரா? 4 வார்ட் பாய்ஸ். கேமரா அவங்க காலை மட்டும் ஃபோக்கஸ் பண்றது. ஏன் மூஞ்சியை பார்க்க சகிக்காதோ? உங்களை மாதிரியே இருக்கும். இப்ப அது முக்கியமா? கதையை கேட்க போறா இல்லையா? நீ எங்கடா கதையை சொன்ன? வெறும் ஸ்பெஷல் எஃபெக்டாவே கொடுத்துட்டு இருக்க. அந்த 4 வார்ட் பாய்ஸும் ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு பேஷண்ட் ரூமுக்குள்ள வரா. வந்து பேஷண்ட் ரூமுக்குள்ள போறான். போய் ஒருத்தன் காலை பிடிக்கிறான், ஒருத்தன் தலையை பிடிக்கிறான், ஒருத்தன் கழுத்தை நெரிக்கிறானா? என்ன தாத்தா நீங்க? இங்க என்ன ஒரு ட்விஸ்டே வச்சிருக்கேன். அப்படியே கட் பண்றோம். பக்கத்து ரூம்ல உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்கிற ஒரு நாய்க்குட்டியை தூக்கிட்டு போறான். இப்ப டைட்டில் போடுறோம், காணவில்லை மனித நேயம்னு. எப்படி இருக்கு? பிரமாதம்டா, பிரமாதம். கையை கொடுறா. வண்டர்ஃபுல். தேங்க்யூ. டேய், முதல்ல கதையை ரெஜிஸ்டர் பண்ணிடும். இப்பெல்லாம் கதையை திருடுறதுதான் ஃபேஷனே. ஹாய்ப்பா. வாடா 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 வாடா. பையன் என்னமா கதை சொல்றான் தெரியுமோ? என்னம்மா கதை விடுறான்னு சொல்லுங்க. என்னடா சொல்ற? டேய், என்கிட்ட ரிசல்ட் எப்போ வரும்னு சொன்ன? என்ன சொன்ன? நீதான்ப்பா ஞாபகம் வச்சுக்கணும். நீ சொன்னதை நான் ஞாபகம் வச்சுக்கணுமா? ஆமாப்பா, இப்ப நான் அதாவது மாத்தி சொல்லிட்டேன். ரிசல்ட் எப்போ வரும்னு சொன்னேன்? சொன்னேன் நெக்ஸ்ட் மந்த். அட பாவி, ஒரு பையன் ரிசல்ட் வந்தது கூட தெரியாம எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கானே. என்னன்னா சொல்றேன்? உன் பையன் போய் சொல்றான். ஒண்ணு, அவன் இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம கிட்ட சொல்லாம இருக்கான். இல்லைன்னா அவனுக்கு இந்த ரிசல்ட்டை பத்தின கவலையே இல்லை. என்ன கார்த்தி, அப்பா என்னடா சொல்றா? ரிசல்ட் வந்துடுதா இல்லையா? வந்துருத்துமா, ஆனா நான் தான் இன்னும் பார்க்கல. பார்க்கலையா? ஏண்டா? ஆனா இந்த தடவை ஏதாவது நெகட்டிவா வந்துருச்சுன்னா என்னால் இவர்கிட்ட பேச்ச நான் வாங்க முடியாது. என்னடா இது? விடுங்கண்ணா, அவன் பார்த்துட்டு சொல்லுவான். ஓஹோ, உங்களுக்குலாம் இது சாதாரண விஷயமா இருக்கா? ஏற்கனவே ரிசல்ட் வந்து 1 வாரம் ஆகுது. இனிமே இவர் பார்த்து சொல்லுவார். டேய், இப்போ ஏன் முன்னாடி இதை லாகின் பண்ணி சொல்றேன். எனக்கு இந்த ரிசல்ட் எப்படி பார்த்து சொல்றேன். கம் ஆன் ப்ளீஸ் பா, டு இட். ஐ சே ஏய், வாசல் காட்டுறதேடா. அது என்னோட ஃப்ரெண்டோட நம்பர். என்னோட நம்பரை 10 தடவை போட்டு போட்டு நான் தெரிஞ்சுட்டேன். நான் ஃபெயில்னு. போதுமா? இதேடா என்கிட்ட சொல்லல. ஏன்னா இது உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற விஷயம் இல்லப்பா, அதனால சொல்லல. அதுக்காக இப்படியே சைலண்டா இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? ரிசல்ட் ஏன் ஃபேவரபிளா வரலன்னு அனலைஸ் பண்ணியா? பா, இது அனலைஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா. திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. இங்கிலீஷ், தமிழ் இங்கிலீஷும் கலந்து மேஜர் சுந்தரராஜ மாதிரி என்கிட்டே பேசுறேன். நான் சொல்லட்டுமா? எவனோ ஃபீஸ் கட்டுறான், இவன் எழுதுறான். பாஸ் பண்ணா என்ன, பண்ணாட்டி என்ன? என்ன பேசுறேன்? எல்லாம் ஒன்னால தாண்டி. இவனை ஒழுங்கா மானிட்டர் பண்றதே கிடையாது. தினம் எங்க போறான், என்ன பண்றான், எப்ப வரான், எதுவும் என்கிட்ட சொல்றது கிடையாது. செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கு. ஓஹோ, இவன் பாஸ் பண்ணலங்கிறப்போ இப்ப என் மேல திரும்பிட்டா? என்ன தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய பத்தி உங்களோட டெய்லி கேஷ் ஃப்ளோ ரிப்போர்ட் மாதிரி டெய்லி சிஏ ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டா என்ன கொடுக்க சொல்றேன்? ஆமா, கொடுத்துருக்கணும். இவன் படிப்புக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றானா இல்லையான்ற ரிப்போர்ட்டை நீ கொடுத்துருக்கணும். சரி விடுறா. குழந்தைக்கு பிராப்தம் இல்லையோ என்னவோ. குழந்தை இவன்
இவனை சொப்பனத்துல கூட என் குழந்தைன்னு சொல்லிக்க நான் வெட்கப்படுவேன். அப்பா என்னடா என்ன முறைக்கிற? ஆபீஸ்ல என்னோட அசிஸ்டன்ட் அவனோட பையன் சிஏ முடிச்சிட்டான்னு சொல்லி எல்லாருக்கும் ஸ்வீட் அள்ளி அள்ளி கொடுக்க, இங்க என் பையன் என்ட்ரு முடிச்சிட்டான்னு சொல்லி ஒரு சாக்லேட் கூட கொடுக்க முடியாது. புள்ளன்னு சொல்லிக்கவே வெக்கப்படுறவ புள்ள பாஸ் பண்ணிட்டான்னு சொல்லி சாக்லேட் கொடுக்க மட்டும் ஆசைப்படணும். டேய் டேய் வேணாண்டா, அப்பாவை எழுந்து பேசாதடா. சும்மா இருமா. அதான் இந்த கோர்ஸ் வரலன்னு சொல்லிட்டேன். அதே படிப்படினா இப்படி மண்டையில ஏறும். ஏய், இது நீ படிக்கிறேன்னு சொன்ன கோர்ஸ் தானே? இது நான் படிக்கிறேன்னு சொன்ன கோர்ஸா? என் ஆசைகள் கனவுகள் இது எல்லாத்தையும் நீங்க மூட்டை கட்டி வச்சுட்டு உண்மையில எனக்கு திணிச்சதுதான் இந்த கோர்ஸ். அப்போ நீ எனக்காக தான் படிக்கிற, உனக்காக படிக்கல. ப்ளீஸ் பா, இத பத்தின ஆர்குமெண்ட் நமக்குள்ள வேண்டாம். ஏன் வேண்டாம்? ஏன் வேண்டாம்? ஒரு தடவை, 2 தடவை, 3ஆவது தடவை, 3ஆவது தடவையும் பாஸ் ஆகலன்னா என்ன அர்த்தம்? ஃபெயில்னு அர்த்தம். சித்தப்பா, வர கோவத்துக்கு இவனோட படிச்சவன்லாம் மேல மேல போயிட்டே இருக்கு. ஆனா இவன் உங்களுக்கு தெரியுமா? தெரியும்டா. நீயும் ராம்கியும் ஒன்னா தானே சிபிடி எழுதினீங்க, ஒரே இன்ஸ்டியூட்ல தானே படிச்சீங்க. அவன் படிச்சான், பாஸ் பண்ணான். இவன் ஊரை சுத்தினான், ஃபெயில் ஆனான். அவன் குடும்ப கஷ்டமும் அப்பா அருமையும் தெரிஞ்சவன். இவன் எதை பத்தியும் கவலைப்படாத தலை தருதல், குடும்பத்துக்கே ஒரு பிளாக் மார்க். வர நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டீங்கப்பா. அப்போ உனக்கு புத்தி வரமாட்டேங்குது. பா வேண்டாம். என்ன பண்ணுவேன்? எதுக்கு நகர்ந்து நின்னுக்கோங்கண்ணா. அம்மா, நீ கூட என்ன? ச்சே. எங்க போறான்? எங்க போறான்? பாத்தேடா போற வேகத்தை பாத்தேடா. எழ ரத்தம்னா ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது பண்ணிட்டானா? ஓஹோ, பயமுறுத்துறேடா, பயமுறுத்துறேடா. இவனுக்கு தான் வேகமா ஓட்ட தெரியுமா? எனக்கு வண்டி வேகமா ஓட்ட தெரியாதா? சித்தப்பா, நீங்க பின்னாடி உட்காருங்க. எவ்வளவு ஸ்பீடு ஓடி காட்டுறேன் பாருங்க. அடா பாவிங்களா, அப்பனும் பிள்ளையுமா என்ன ஆம்புலன்ஸ்ல ஏத்தாம விடமாட்டேன் போல இருக்கேன். ஏன் இப்படி சதா சர்வகாலம் அவனோட மல்லு கட்டி நிக்கிறேன்? என் நிம்மதியா கொலைச்சிட்டு போகும். கோச்சிங் போறியா? அவனும் கோச்சிங் போயிட்டான். இந்த இடத்துல இவாளுக்கு மட்டும்தான் கோவம் வருமா? சித்தப்பா, இவாளுக்கு மட்டும்தான் கோவம் வருமா? எனக்கு கோவம் வராதா? இல்ல வரும் வரும் வரும்ல, வரும்ல. வந்தா என்ன பண்ணுவேன்? ஒரு நிமிஷம். சரி, ஏன் சித்தப்பா, என் கோவத்தை மறக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு நான் வாசிச்சுட்டு இருக்கேன். இவ்வளவு கேவலமா ஒரு ரியாக்ஷன் கொடுத்து உட்காந்துருக்கேன். அப்பவாவது நீ நிறுத்துவியான்னு பார்த்தேன் நான். தாத்தா, வாடா. என்னடா விசேஷம் இன்னைக்கு? ஒரு இன்டர்வியூக்கு போறேன். வெரி குட் வெரி குட். கை கொடுடா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தாத்தா. ஏய், அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோடா. ஓகே, ஷூர். அதெல்லாம் வேண்டாம். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இருக்குப்பா. போயிட்டோம். போயிட்டுறப்பா. பாய் மா. நல்லா பண்ண. என்னடா நேத்திக்கு எலியும் பூனையுமா இருந்து இன்னைக்கு டாம் அண்ட் ஜெரியுமா இருக்காளேன்னு பாக்குறீங்களா? ரெண்டும் ஒண்ணுதானேம்மா? இல்ல சித்தப்பா, நிஜ வாழ்க்கையில இந்த எலி பூனையை பார்த்து பயந்து ஓடிண்டே தான் இருக்கும். ஆனா டாம் அண்ட் ஜெரியில ஜெரி ஏதாவது பிளான் பண்ணி டாம கவுத்துண்டே இருக்கும். பாத்திருக்கல? ஒண்ணும் புரியலையே. எனக்கும் தான். என்ன சொல்ற நீ? அன்னைக்கு அவன் கோச்சுண்டு வழக்கம் போல பைக் எடுத்துட்டு நைட் ஷோ சினிமாக்கு போயிட்டானா? இவர் மகா சிவராத்திரிக்கு கொட்டை கொட்டை முழிச்சுட்டு இருக்கிற மாதிரி சோஃபால நடுவுல உட்காண்டே இருந்தார். அப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஒன்றும் நடக்கல. I have made my point very clear. He has to go for a job and simultaneously do CA. அவன் ஒத்துட்டான். சித்தப்பா, ஜெரி ஏதோ பிளான் பண்றது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் ஃப்ரெண்டு சீதாராமன் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஃபர்ம் வச்சு நடத்துறான். அவன்கிட்ட இவன் ஆர்டிகல்ஸ்ல போட்டுட்டு அப்படியே அசிஸ்டண்டா சேர்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான். ஏடா
இவன் போய் என்ன கத்துக்க போறாங்க? ஓட்டம் வீட்லயே இருந்தா குடும்ப கஷ்டங்கள்லாம் தெரியாது. டாம் சொன்னா கரெக்ட் தான். என்ன இன்டர்வியூக்கு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாம அமைச்சிருக்கேன்? எல்லாம் இன்டர்வியூ எல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டி தாண்டி. குழந்தை ஒத்துண்டானே? ஒத்துண்டு தான் ஆகணும், அப்பதான் வீட்டுல இடம். இதப்பா எனக்கு இப்ப எல்லாம் புரிஞ்சு விடுத்து. எனக்கு எல்லாம் புரிஞ்சு எடுத்துமா. மறுபடியும் மிருதங்கத்தை எடுக்க வேண்டிய நேரம் வரப்போறது. என்ன சொல்றேன்? So, you are Mr. கார்த்திக் சார். Purti. சார் கார்த்திக். Okay, Purti. சார் கார்த்திக் சார். Oh, sorry, Karthi. Karthi, நீ பிகாம் கரஸ்பாண்டன்ஸ். எந்த காலேஜ்? சார் கரஸ்பாண்டன்ட்னு சொல்றேன், எந்த காலேஜ்னு கேக்குறீங்களா சார்? சாரி, ஐ மீன் எந்த யூனிவர்சிட்டி? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. ஓ, வெரி குட். அங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், மெட்ராஸ்ல தான் கிடைச்சது. ஓ, ஐ சி. சார் நீங்க ஏன் சார் நடந்துகிட்டே இன்டர்வியூ பண்றீங்க? குட் கொஸ்டின். ஏன்னா இது வாக் இன் இன்டர்வியூ. எப்படி ஜோக்கு? சொல்லுங்க சார். இதான்ப்பா ஜோக்கு. இதான் மரண கடி. என்கிட்டயே மொக்கையா? வழி பண்ணிடுறேன். சொல்லுங்க சார். இப்போ நீ பாலிய நண்பன். ஆமா. சீனுவோட சன். எஸ். சோ உனக்கு பேசிக்கா இந்த இன்டர்வியூ எல்லாம் கிடையாது. ஓகே. பட் ஐ வாண்ட் டு செக் உன்னோட பேசிக் அக்கவுண்டிங் நாலேஜ். ஓகே சார். ஓகே. குட். அக்கவுண்டிங்ல 3 தம்ப் ரூல்ஸ் என்னன்னு சொல்லி பாப்போம். ஷூர் சார். டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் வாட் கம்ஸ் இன். டெபிட் வாட் கோஸ் அவுட், கிரெடிட் ஆல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாசஸ். டெபிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ், கிரெடிட் தி கிவர். கொஞ்சம் தலை சுத்துறது. திரும்ப சொல்லு. திரும்பியா? டெபிட் தி ரிசீவர், credit what comes in. Debit what goes out, credit all expense and losses. Debit all income and gain, credit the giver. Confirmed. தலை சுத்தர். நான் போய் உட்கார்ந்துக்கிறேன். உட்கார்ந்துக்கோங்க சார். இல்ல நீங்க நடந்துகிட்டே இன்டர்வியூ பண்ணீங்கல்ல, அதான் தலை சுத்துறதுன்னு நினைக்கிறேன். அதனால இல்ல, இந்த மாதிரி அக்கவுண்டிங் பண்ணா என் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. அதான் தலை சுத்தறது. சார் இப்படிதான் சார் அக்கவுண்டிங் பண்ணணும். இப்ப ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் வாட் கம்ஸ் இன். நீங்க என்கிட்ட 100 ரூபாய் கடன் வாங்கிட்டீங்க. யோ ஹாப்பி உங்ககிட்ட 100 ரூபாய் வாங்கி. சார் இமேஜின் பண்ணிக்கோங்க சார். ஓகே. நீங்க 100 ரூபாய் கடன் வாங்கிட்டீங்களா? உங்களுக்கு 100 ரூபாய் கம்ஸ் இன். ஓகே. சோ டெபிட் தி ரிசீவர். நான் அப்புறம் உங்களுக்கு 100 ரூபாய் திருப்பி கொடுப்பேன். சோ கிரெடிட் வாட் கம்ஸ் இன். அப்ப என்ட்ரி டாக்டர் சீதாராமன் அண்ட் கோ. இதே டாக்டரா? அதான் சார் டிஆர் னு போடுவீங்களே. ஐயோ அது டெபிட்டியா? டெபிட்டா? சீதாராமன் அண்ட் கோ டெட்டார் டு கார்த்திக் அண்ட் கோ கிரெடிட்டார். ஆஹா வெரி குட். சார் ரூல் நம்பர் 2, டெபிட் வாட் கோஸ் அவுட், கிரெடிட் ஆல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாசஸ். இப்போ நீங்க கம்பெனிக்காக மந்த்லி எலக்ட்ரிசிட்டி பில் மாசம் செக் கட்டுவீங்க. சோ செக் கோஸ் அவுட் ஆஃப் தி கம்பெனி. ஆனா அத லெட்ஜர்ல எவ்ரி மந்த் கிரெடிட் பண்ணிட்டே வருவீங்க. அப்போ என்ட்ரி செக் அக்கவுண்ட் டெட்டார் டு இபி அக்கவுண்ட். ஐயோ அட ராமா. சீதாராமா சார். நான் பேச்சுலர். சீதாவை விட்டுட்டேன். சார் ரூல் நம்பர் 3 போலாமா சார்? போலாம். டெபிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ், கிரெடிட் தி கிவர். இப்போ நீங்க கம்பெனிக்காக சம்பாதிக்கிற ஒவ்வொரு பைசாவும் உங்களுக்கு இன்கம் சார். ஆமா. ஆனா அதை நீங்களே வச்சிட்டு இருந்தா மகாபாவம். சோ என்ன மாதிரி எம்ப்ளாயிஸ்க்குலாம் பார்த்து கொடுக்கணும் சார். சோ தி என்ட்ரி இஸ் நான் சொல்றேன். இப்போ எனக்கு பழகிடுது. டெபிட் சீதாராமன் அண்ட் கம்பெனி, கிரெடிட் எம்ப்ளாயி அக்கவுண்ட். தப்பு சார். இவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்துருக்கேன், திருப்பி தப்பு பண்றீங்க. என்ன? நீங்க தான பைசா கொடுத்தீங்க. ஆமா. சோ கிரெடிட் சீதாராமன் அண்ட் கோ. இனிமே என் வாழ்க்கையில டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண கூட யோசிக்கும்படி பண்ணிட்டப்பா. என்னால முடியல. ஐயோ அம்மா இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இன்னும் அசெட்ஸ் லைபிலிட்டிஸ், பிஆர்எஸ், P&L அக்கவுண்ட் எவ்வளவு இருக்கு? நோ. இப்பதான் என் பிபி கொஞ்சம் நார்மலா இருக்கு. பில்ஸ் பேபிளா சார்? பிளட் பிரஷர்யா? ஓகே. ஐயோ உன்னை என் கம்பெனி ஆர்டிகிள் ஷிப்ல போட்டா என் பார்ட்னர்ஷிப் கோவிந்தா. ஏப்பா இப்போ எனக்கு ஒரு டவுட் வருது. இந்த அசெட் டெபிட்டா கிரெடிட்டா சொல்லு. அசெட் கிரெடிட் தான் சார். எப்படி? இப்போ நீங்க கம்பெனிக்காக லோன் வாங்குறீங்க. சரி. கார் அசெட். ஆனா அந்த லோன் போட்டு வாங்குறீங்க, அது ஒரு லைபிலிட்டி. சோ கம்பெனி. அட ஸ்ரீனிவாசா. என்னடா ஆஃப் டேவே திரும்பி வந்துட்டேன்?
என்ன பர்மனன்ட் ஆகிட்டாமா. அப்பாடா, வேணிந்த தெய்வம்லாம் என்ன கைவிடலடா. மா பர்மனண்டா வீட்ல இருந்தே வேலை பார்க்க சொல்லிட்டா. ஐயோ, இன்டர்வியூ ஊத்திச்சா? சித்தப்பா, எனக்கு திருப்பியும் ஆத்துல மிருதங்க சக்கரவர்த்தி கச்சேரி தான். என்னம்மா நீ என்னமோ லைஃபே போயிட்டா மாதிரி பேசிட்டு இருக்க. இனிமே தான் லைஃபே ஆரம்பிக்க போகுது. அம்மா ரூலுக்கு ஒன்னே போட்டா என்ன, டீம் டெக்னிக்கல் க்ரூ எல்லாமே ரெடி. என் ஒருத்தன் எஸ்ஸுக்காக தான் வெயிட்டிங். அடே அடே, என்னடா நீ ஏதோ ஒரு முடிவோட தான்டா இருக்க. விடு, என்னவோ பண்ணு. ஃபிலிம் பை கார்த்திக்னு டைட்டில் கார்டு வந்தா விசில் அடிக்க மாட்டேன். நான் விசில் அடிப்பேன்டா, உங்க அப்பா என்ன அடிப்பேன். நேத்திக்கு கூலியா வச்சிருந்தான், இன்னைக்கு நடிகன் ஆக்கியிருக்கான். நாளைக்கு வீட்டை விட்டே துரத்த போறாரு உங்க அப்பா. என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான் தெரியுமா? ஒரு நிமிஷம். சுமார் பாருங்க, கொஞ்சம் நிதானமா ஹேண்டில் பண்ணுங்க. உங்க 2 பேருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆல. ஆமா, மாநாட மயிலான ஆடிட்டு இருக்கோம். கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். என்கிட்ட என்னடி சொல்லிட்டு போனான்? எனக்கு எப்படி தெரியும்? வேலைக்கு போறியாடான்னு கேட்டேன். உடனே எஸ்ன்னா. அப்பவே நான் யோசனை பண்ணிருக்கேன். என்ன பண்ணா? இவனோட அக்கௌண்டிங் நாலேஜை கொண்டு போய் அவன்கிட்ட காமிச்சிட்டு வந்திருக்கான். இவனுக்கு வேணா இந்த டெபிட் கிரெடிட் பிடிக்காம இருக்கலாம். ஆனா அவன் எவ்வளவு பெரிய ப்ரொஃபஷனல். அவன்கிட்ட போய் இவனோட சித்து விளையாட்டை காமிச்சிருக்கான். அவன் பித்து பிடிச்ச மாதிரி நடுத்தருவில் நடந்து போயிட்டு இருக்கான். அவன் படிச்சதுல அவனுக்கே சந்தேகம் வர அளவுக்கு இவன் பண்ணிட்டான்னா பாத்துக்கேன். என்னடா இதெல்லாம்? அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வெரி சாரி அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். போருமா டேய், நீ என்னதான்டா பண்ணணும்னு இருக்க? அப்பா, எனக்குன்னு ஒரு கேரியர் தேடி நான் போயிட்டு இருக்கேன்ப்பா. ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரிஸ்க் தான். கம்பல்ஷனா ஒண்ணு பண்றதுக்கும் கன்க்ளூசிவா ஒண்ணு பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம். இந்த டைரி ஃபுல்லா இத்தனை ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதிருக்கேன் தெரியுமா? ஒரு நாள் கூட அதை யாரும் எடுத்து படிச்சு பார்த்தது. இப்ப கூட சொப்பன குழந்தை அப்படின்னு ஒரு ஷார்ட் பிலிம் எழுதி ரெடி பண்ணிட்டேன்ப்பா. டீம் டெக்னிக்கல் க்ரூ எல்லாமே ரெடி. But I just need 1 lakh. Just 1 lakh பா. Please கொடுங்கப்பா. Produced by ஸ்ரீனிவாசன் உங்க பேரை டைட்டில் கார்டுல போடுறேன்ப்பா. Please. கனவே இதுதான்ப்பா. பாத்தியா நான் என்ன இவன்கிட்ட எதிர்பார்க்கிறேன், இவன் என்ன பேசிட்டு இருக்கான்னு பாத்தியா? ஒன்னெல்லாம் சரி போட. பிடிக்காத ஒரே வார்த்தை அதுதான். எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்க, ஒரு சின்ன பொய் தானே. பொய்ல சின்ன பொய் பெரிய பொய் வேறையா? பொய் சொன்ன கண்டாலே எனக்கு பிடிக்காது. கட். அப்படியே ஃப்ரீஸ் பண்றோம். இவதான் தமிழ் செல்வி, சொப்பன குழந்தை, நம்ம ஷார்ட் பிலிமோட ஹீரோயின். பேக் வாய்ஸ் கொடுக்குறோம். ஐ, என் ஃபேஸ் ஃபுல்லா க்ளோஸ் அப்ல வருமா? எல்லாம் வரும், இந்த ஓட்டப்பல்லும் வரும். போங்கண்ணா, பேர் என்னமோ தமிழ் செல்வின்னு வச்சிருக்கீங்க. Facebookல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கிண்டல் அடிப்பாங்க. Facebookா? இந்த வயசுல மொபைல் போனா? எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. ஓகே. எங்க அம்மாவுக்கு சுத்தமா ஸ்மார்ட் போனே யூஸ் பண்ண தெரியல. ஏன்? அதான் ஸ்மார்ட் போன் சொன்னேனே, அதனால நான் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார் நீங்க எப்படி? சீச்சி, I don't like ஸ்மார்ட் போன். வெரி குட்ரா. இதுக்கெல்லாம் நம்ம அடிமையா ஆயிடக்கூடாது. I have only tablet, Wi-Fi and Wi-Fi. வாங்கண்ணா, நம்ம 3 பேர் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாமே. என்னண்ணா மூஞ்சி இவ்ளோ கோணலா வச்சிருக்கீங்க? இவ்வளவு பேசுறியே, செல்ஃபினா என்னன்னு தெரியுமா உனக்கு? செல்ஃபிஷா நாம எடுத்துக்கறோமே, அதான் செல்ஃபி. ஆமா, இவ செல்வி, நான் புள்ள, செல்வி புள்ள. அப்பாடே, இதுல என்னடா நீங்க மீண்டு வரணும்னு தான்டா நான் ஷார்ட் ஃபிலிமே எடுக்கிறேன். நீங்க என்னடான்னா? ஏய், என்ன மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாம இருக்க? இரு, பக்கத்துல எடுத்துட்டு பேசிக்க மாட்டீங்களா? வாட்ஸ்அப்ல மெசேஜா? பாருங்கண்ணா, ப்ளூ டிக் வந்துடுது.
நேத்து ஆ, அவ மெசேஜ படிச்சிட்டா. ஆ. ஆனா இன்னும் ரிப்ளை பண்ணல. இந்த வாட்ஸ்அப் ப்ளூ டிக்னால பல குடும்பங்களே பிரிஞ்சிரும் போல இருக்கே. அவன் அப்படி என்ன மெசேஜ் அனுப்பிச்சானு நீயும் ரிப்ளை பண்ணாம இருக்க? வேண்டாண்ணா, அதை விட்டுடுங்கண்ணா. ப்ளீஸ் சொல்ல. இல்லண்ணா, வருத்தப்படுவீங்கண்ணா. ப்ளீஸ் சொல்ல. இவர் உண்மையிலேயே நம்மள வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கறாரா இல்ல டுபா குரு டைரக்டர்னு கேக்குறான். டேய், என்னடா இப்படி கலாய்ச்சிட்ட? டீம் எல்லாம் ரெடிடா, ஃபைனான்ஸ்க்காக தான்டா வெயிட்டிங். பாப்பா என்ன வெயில் என்ன வெயில். ஹலோ, நான் குருமூர்த்தி மாமா பேசுறேன். உங்க ஆத்து ஏத்தாப்புல நிக்கிற பார்க்கல தான் நின்று பேசிட்டு இருக்கேன். 4:06 ராவுகாலம் இல்லையா? ஒரு 10 நிமிஷம் இங்க இருந்துட்டு வந்துடுறேன். மணி இப்போ 5:50 ஆகுது. ஒரு 10 நிமிஷம் இதோ வந்துடுறேன். டிஃபன் காஃபிலாம் ரெடியா? இது இன்னும் ரெடி பண்ணலையா? பேஷ். கடவுளே, இந்த சம்பந்தமாவது நல்லபடியா முடியணும். என்னண்ணா கதை? அது அப்புறம் சொல்றேன். கதை இருக்கா சொல்ல மாட்டாரா? டேய், அட்லீஸ்ட் காமெடியாவது உண்டா? நம்ம கதையில ஸ்கூல் ஹெட் மாஸ்டரா ஒரு வழுக்கத்தால ஒருத்தர் வர, அவர் தான் காமெடி. அண்ணா, அங்க பாருங்க, ஆள் கிடைச்சாச்சு. டேய், அவர் யாரும் என்னமோ, அவரை போய் சும்மா கேட்டு பார்க்கலாம். பார்த்தா வெட்டி மாதிரி தான் இருக்கு. அங்கிள், இந்த அண்ணா சொப்பன குழந்தை ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போறா. அதுல நீங்க நடிக்கிறீங்களா அங்கிள்? வாட் நான் சார் இல்ல சார், குழந்தைங்க ஏதோ சும்மா தமாஷ்காக பேசிட்டு இருக்காங்க. அண்ணா, நீங்க தானே சொன்னீங்க இந்த மாதிரி வழுக்கத்தல வச்சு ஹெட் மாஸ்டர் தான் காமெடி பண்ணுவாருன்னு. This is too much. சார் இருங்க சார், அவங்க ஏதோ ஃபன்னுக்காக பேசிட்டு இருக்காங்க, உடனே கை வாங்குறீங்களே. ராவுகாலம் முடியணும்னு நான் பார்க்கல ஒதுங்கினேன் பாரு, அது என் தப்பு. சார், லெட் மீ ட்ரை அண்ட் எக்ஸ்பிளைன். நீங்க இப்படி வா. என் பேர் கார்த்திக். ஐ எம் பேஷனேட் டுவர்ட்ஸ் டேக்கிங் ஷார்ட் ஃபிலிம்ஸ். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது கண்டிப்பா நினைவாயிடும் சார். அதுக்காக எதுவும் இந்த குழந்தைங்களை வச்சுன்னு சும்மா ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்தேன். எதாச்சா நீங்களும் வந்தீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே விருப்பம் இருந்தா அந்த ரோல் நீங்களே நடிக்கலாம். அனாவசியமா விக்க வைக்கிறதுக்கு பதிலா நேச்சுரலா உங்களே யூஸ் பண்ணிக்கலாம். என்னையா நடக்குதுங்க சார்? உங்களை கிண்டல் பண்ணுன்ற நோக்கத்துல நான் அப்படி சொல்லல. ஐ நோ இட் ஹர்ட்ஸ். ரோட்ல போற வர பொண்ணுங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எழுத்தாப்புல வர காருக்கு கிளார் அடிக்கும். இதுக்கு வழுக்கி விழுந்தான்னு ஒரு ஹேர் ஆயில் இருக்கு சார். அதை விடாம 1 மாசம் தடவினா ஆயில் தீந்து போயிடும். வேற வாங்கணும். ஆட பாவிகளா, என் வழுக்க தலையை வச்சு ஒரு பாடமே நடத்திட்டேல, உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? சார், ஏதோ ஃப்ளோல இமேஜினேஷன்ல நான் யோசிச்சு வச்ச வசனங்கள் சார் இது. நீங்க தப்பா அர்த்தம் பண்ணிக்காதீங்க. எனக்கு வர கோவத்துக்கு என் முடிய பிச்சுக்கலாம் போல இருக்கு. இருக்கறதே 4 அதேமா. சார், ஐ எம் வெரி சாரி. ராவுகாலம் முடிஞ்சிட்டா சார்? உனக்கு இனிமே தாண்டா ஆரம்பம். என்ன மாமா ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ நான் ஆரம்பிச்சுட்டுமா? நம்ம ஐயப்பன் சாஸ்திரிகள் சொல்லித்தான் நான் இந்த கல்யாண ஏற்பாட்டிலே இறங்கியிருக்கேன். சினோ, இவர் தான் சம்பந்தி மாமா மிஸ்டர் குருமூர்த்தி. இவருடைய பையனுக்கு தான் என் பொண்ணு ரூபாவை பார்க்க போறோம். ஏன் சித்தப்பா, இந்த வருஷம் மே மாசம் தானே அவ காலேஜ் படிப்பே முடிய போகுது. அதுக்குள்ள அவளுக்கு கல்யாணத்துக்கு என்ன இப்ப அவசரம்? இப்ப அதனால என்னம்மா, இப்பெல்லாம் கல்யாணங்கிறது ப்ரீ கேஜி அட்மிஷன் மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து ஆரம்பிச்சிடும். என்ன நீங்க என்னமோ அவ எம்எஸ் யுஎஸ் ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். ஆமா சொன்னேன். ஆனா திடீர்னு குரு பார்வை வந்துட்டுன்னு ஐயப்பன் மாமா சித்தப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்ப அதனால என்ன, பையனும் யூஎஸ்ல தான் இருக்கான். முதல்ல 2 பேரும் ஸ்கைல பாத்துக்கிட்டோம். ஸ்கைப் சித்தப்பா, முதல்ல ஸ்கைப்ல பாத்துக்கிட்டோம், அப்புறம் வாட்ஸ்அப்ல நிச்சயதார்த்தம், ஃபேஸ்புக்ல கல்யாணம், ட்விட்டர்ல குழந்தையா. இவளோட ஃபர்தர் ஸ்டடீஸ் எம்எஸ் யூஎஸ்ல மாப்பிள்ளை செலவுலயே பண்ணிட்டு போறா. ஓஹோ, நீங்க அப்படி வரேடா? என்னது, நாம பாட்டு பேசிட்டே இருக்கோம், மாமா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற. அது ஒண்ணும் இல்ல, வரும்போது ஒரு சின்ன சகுனத்தடை. ஒரு காலி பையன் ஷார்ட் பிலிம் எடுக்க ரிஹர்சல் பண்ற பேர் வீடு என் வழுக்கத்திலேயே கிண்டல் பண்ணிட்டான். அவன் இந்த காலனில தான் இருக்கான். ஐயோ, தத்தி தகனக ஜோம் தரித்த. என் தலைமுறையை கிண்டல் பண்ணா கூட நான் தாங்கிப்பேன், என் தலையை கிண்டல் பண்ணா என்னால் தாங்க முடியாது. சரி விடுங்க, ஏதோ கிரவுண்ட் கொஞ்சம் பெருசா இருக்கேன்னு. இல்ல இல்ல இல்ல, உங்க தலைய பார்த்த உடனே பேச தோணி இருக்கும். என்ன உங்களுக்கு கிண்டலா இருக்கா? ஐயோ, நாம நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கோம், அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியும். இல்ல இல்ல இல்ல,
அவனை நாங்க கூப்பிட்டு விசாரிக்கிறோம்னு சொல்ல வந்தேன். மாமி கொஞ்சம் தூத்தம் தரையலா? தரேனே. ஆரியன் வேண்டீரா? ஆமா. என் பையன் பேர் சுந்தர். சரி, EDS அப்படிங்கிற கம்பெனில வேலை பார்க்கலாம். சந்தோஷம். நல்ல உத்தியோகம், கை நிறைய சம்பாதிக்கிறான். இதாங்க, இதான் அவன் போட்டோ. ஐ அசம்ல விக்ரம் மாதிரி இருக்கானே. ஏய், அது விக்ரம் தான். நீ பேப்பரை பார்த்துட்டு இருக்கு, போட்டோ பாரு. பரவாயில்ல பரவாயில்ல, இவர் அளவுக்கு மோசம் இல்ல. வேண்டாம் வேண்டாம். இந்தாங்க, இது எங்க ஆத்து பொண்ணு போட்டோ. அவ சனி ஞாயிறு இங்க வருவா. சரி, அவ ஓகே பண்ணா நாங்கெல்லாம் ஓகே பண்ண மாதிரி. சாதகம் ரொம்ப நன்னா பொருந்திருக்குங்கிறதுனால தான் நான் உடனே இங்க வந்தேன். அப்புறம் என்ன, இப்ப முதல்ல 2 பேரோட போட்டோவையும் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுவோம். லெட்ஸ் see how both react. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் கிளம்புறேன். ஏய் நித்தி, அந்த கோல்ட் மாமாடா, அது கோல்ட் இல்லடி, கோல்ட். நம்ம கிட்ட க்ளீன் கோல்ட் ஆனாரே, அத சொன்னேன். சார் நீங்க என்ன இங்க? ஆமா, நீ எங்க இங்க? இவன் தான் என் பையன் கார்த்திக். ஓ, இவன் உங்க பையன் கார்த்திகா? சரியா போச்சு, கொடுங்க அந்த போட்டோவை. இந்த சம்பந்தமே வேண்டாம். சார் இதெல்லாம் சில்லியா இருக்கு. எது நான் பண்றதா? ஒரு பையன் எடுக்க ரிஹர்சல் பண்ற பேர் வீடு என் வழக்கத்திலே கிண்டல் பண்ணிட்டான். இவன் தான் உங்க பையன். தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். சார் யாராவது வேணும்னே அப்படி பண்ணுவாங்களா? ஓ, வேறு வேலை பண்ணுவியா? ஒருத்தருடைய குறைபாடுகளை சுட்டி காட்டி பேசுறதா நல்ல ஒழுக்கத்து கிடையாதுதான். சார், இவனெல்லாம் ஷார்ட் பிலிம் எடுக்க அனுமதிக்காதீங்க. சொசைட்டி ரொம்ப கெட்டு போயிடும். சார் உங்களுக்கு என்ன தெரியும் என்னோட ஷார்ட் பிலிம் கனவு பத்தி? நான் எத்தனை ஷார்ட் ஸ்டோரி செஞ்சிருக்கேன். அதில் உள்ள அடங்கி இருக்கிற மாரல் வேல்யூஸ் பத்திலாம் உங்களுக்கு என்ன சார் தெரியும்? நான் பார்த்தேன், பெரியவாளுக்கு மதிப்பு கூட கொடுக்க தெரியாம வளர்த்திருக்காங்க. சார் ப்ளீஸ் சார், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க காலையே வேணாலும் விடுறேன். அவங்களை இதுல இன்வால்வ் பண்ணாது. சரி விடுறா. மாமா, ஓய், உங்க ஐயப்பன் சாஸ்திரி பேச்சை கேட்டு இங்க வந்த பாருங்க, அது என் தப்பு. கொடுங்க இந்த போட்டோவை. இந்தாங்க உங்க பொண்ணு போட்டோ. சித்தப்பா, என்ன மன்னிச்சிருங்க சித்தப்பா. சரி விடுறா. எனக்கே அந்த வழுக்க மண்டையை பிடிக்கல. இருந்தாலும் இவனுக்கு கொடுத்திருக்கிற வேலை என்ன? திரும்ப திரும்ப இவன் இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தாலும். சரி விடு. இப்ப இல்ல சித்தப்பா, இதை நான் விட போறது இல்ல. இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகும். பார்க்ல வச்சு அவரை என்னடா பண்ண? அப்பா, சும்மா தமாஷ்க்கு. தமாஷா? தமாஷா? உனக்கு எல்லாமே தமாஷா. லைஃப்ல ஃபோக்கஸாவே இருக்க மாட்டியா? நான் ஃபோக்கஸ்ல தான் இருக்கேன். நீங்க தான் கீழே விழுந்த ரெக்கார்ட் மாதிரி சிஏ சிஏ சிஏன்னு அதுலயே சுத்திட்டு இருக்கீங்க. ஆமா, சிஏ 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 தான். அதான் உன் டெஸ்டினி. சினிமா டிராமான்னு போனவங்க கதையெல்லாம் எனக்கு தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு? ஏய், அதெல்லாம் திறமை இருந்தா மட்டும் போறாது, அதிர்ஷ்டமும் வேணும். உதாரணமா எத்தனையோ பேரை சொல்லலாம். அதே மாதிரி அதிர்ஷ்டத்தை நம்பாம திறமையை மட்டும் நம்பின உங்களோட லிஸ்ட் நான் சொல்லட்டுமா? ஏஜிஎஸ் ஆபீஸ் வேலையை உதறி தள்ளிட்டு தன் திறமையை மட்டும் நம்பி லிஸ்ட் எடுத்து வந்தவர் தான் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர். ரயில்வே வேலையை உதறி தள்ளிட்டு நாடே பாராட்டுற காமெடியானவர் தான் ஒல்லியான குண்டுராவ் நாகேஷ். இந்த மெட்ராஸே எனக்கு வேண்டான்னு திரும்பி போனவர். ஒரே ஒரு பாட்டு மயக்கமா கலக்கமா அதை கேட்டு திரும்பி வந்தாரே, அவர் தான் கவிஞர் வாலி. கரெக்டா? அதெல்லாம் கரெக்ட். ஆனா படிச்ச அதோட சிறப்பே தனி. நம்ம நாட்டையே அடிமைப்படுத்தின பிரிட்டிஷ்காரங்களை தன்னோட படிப்பாலையும் வாத திறமையாலையும் கை கட்டி நிக்க வச்சவர் தான் மகாத்மா காந்தி. கணித மேத ராமானுஜத்தை பத்தி இன்னும் நாம பேசிக்கிட்டு இருக்கோம். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. படிக்காம நாட்டாண்டவர் தான் பெருந்தலைவர் காமராஜர். 6 வயசுல களத்தூர் கண்ணம்மால என்னம்மா அப்படின்னு சொல்ல வச்சவர் தான் உலக நாயகன் கமல்ஹாசன். இவ்வளவு ஏன் பஸ் கண்டக்டரா இருந்து தன் திறமையும் உழைப்பையும் நம்பி ஷைன் பண்ணவர் தான்
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவங்க போற இடத்துல அவங்களுக்கு சிறப்பு இல்லையா? இப்படிலாம் பேசிட்டா நீ கமல் ஆயிடுவியா? ரஜினி ஆயிடுவியா? கார்த்திக் பேர் வச்சதுனால கார்த்திக் சுப்ராஜ் ஆயிடுவியா? ஏன் என்னால் ஆக முடியாதா? நான் திறமை இல்லாதவனா? எங்க என்ன பார்த்து சொல்லுங்க. நோ நோ. என்ன என் கண்ணை பார்த்து சொல்லுங்க, நான் டேலண்ட் இல்லாதவனு? இல்ல. நோ. போதும்பா, போதும். என்ன ஃபேஸ் பண்ணுங்க. எத்தனை நாள் தான் இப்படி டாமினேட் பண்ணிட்டே இருக்க போறீங்க? என்னடா அது? என்ன நடக்கிறது உங்களுக்குள்ள? என்னப்பா அது? டேய் கார்த்தி, என்னடா ஆச்சு? சொல்றேன் சொல்றேன். அப்ப நான் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தேன். தானே பண்ணிட்டு இருக்க? ஆமாமா. வேற ஏதோ பாடச்சு எழுதிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, படிப்பை முடிச்சுட்டு ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் எழுதும். சரியா? பாலா, என்னது இது? உங்க அசிஸ்டன்ட் ப்ரிப்பேர் பண்ற ஷெட்யூல்ஸ் எல்லாம் பாக்குறீங்களா இல்ல பார்க்காமலே என்கிட்ட சைன் பண்ணி சப்மிட் பண்றீங்களா? வாட் ஹேப்பன் சார்? கிரிட்டிக்கல் ஷெட்யூல்ஸ் எல்லாம் தப்பு. கரண்ட் நான் கரண்ட் அசெட் கிளாசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் தப்பு. இந்த ரேட்ல போனா ஆடிட் முடியறதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகும். சாரி சார், நான் இப்ப ரெக்டிஃபை பண்ணிடுறேன் சார். ஹலோ சீனு, உள்ள வாங்க. என்னய்யா? Why do you embarrass me in front of auditors? போய் என்ன ப்ராப்ளம் கேட்டு ரெக்டிஃபை பண்ணு. யோ, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மிஸ்டர் முரளி கிட்ட செக் பண்ணிக்கோ. சார், அவர் என்னை விட ஜூனியர் சார். சோ வாட்? அவர் சிஏ. இனிமே எல்லா ஷெட்யூல்ஸும் அவர் சைன் பண்ணி தான் என்கிட்ட வரணும். ஒன்ன நம்பி கையெழுத்து போட்டு நான் அவமானப்பட முடியாது. பிகாம் 3rd கிளாஸ். இப்ப கூட்டு கேட்டு பாருங்க, சிஎன்ட்னு போய் சொல்லுவான். காம்ப்ளெக்ஸ் ஃபெலோ. சரி சரி, ரொம்பலாம் ஃபயர் பண்ணாதீங்க. அப்புறம் கோச்சிங் லீவ் போட்டு போயிட்டா எல்லா ஷெட்யூல்ஸும் நீங்க தான் பண்ணணும். அப்புறம் அப்படியே நம்ம ஈவினிங் ப்ரோக்ராம்லாம் ஸ்பாயில் ஆயிடும், பார்த்துக்குவோம். நோ ப்ராப்ளம் சார். நான் இன்னைக்கு எத்தனை மணி ஆனாலும் அவர் இருந்து எல்லா ஷெட்யூல்ஸும் முடிச்சுட்டு போக சொல்றேன். ஓகே, அப்ப லஞ்சுக்கு போலாமா? அதான் நீங்க போயிடுங்க சார், வரணும். ஓகே, தேங்க்யூ.
ஆஃபீஸில் தான்டா. என்னது ஈவினிங் ஷோவா? சான்ஸே இல்லை, ஆடிட் நடந்துட்டு இருக்கு. புக் பண்ணிட்டியா? நம்ம பசங்களாம் வராங்களா? எங்க? சத்தியம் 6:30யா? எந்த படம்? படித்தால் மட்டும் போதுமா சார்? அது ஒன்றும் இல்லைடா, இங்கே ஒரு பெருசு. எதுவும் வரி பண்ணாத, நான் வந்துடுறேன். ஓ சீனோ சார், நீங்க என் மேனேஜர் தான், ஒத்துக்கிறேன். ஆனா இந்த மாதிரி ஜூனியர் முன்னாடி, ஆடிட்டர் முன்னாடிலாம் யோன்னு கூப்பிடாதீங்க சார். அப்படியா? அப்போ ஷெட்யூல்ஸ் எல்லாம் தப்பு இல்லாம ஒழுங்கா பண்ணிருக்கணும். பாத்தீங்களா, அத்தனை கிரிட்டிக்கல் ஷெட்யூல்ஸ் தப்பு. லுக், நீங்க என்ன பண்ணுங்க எது பண்ணுவீங்கன்னு தெரியாது. இன்னைக்கு நைட்டு உட்காந்து எல்லா கிரிட்டிக்கல் ஷெட்யூல்ஸும் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போறீங்க. சார், இன்னைக்கு என் பையன் ஸ்கூல்ல 4 மணிக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங், நான் கண்டிப்பா போய் ஆகணும். ஓ மிஸ்டர் சீனோ, சொன்னதை மட்டும் செய்யுங்க. சார், எஸ், ஏன் சித்தப்பா பையன், தட் இஸ் மை கசின் பிரதரோட என்கேஜ்மெண்ட் சார். எங்க? சத்தியம்ல சார். சத்தியம் பக்கத்துல ஒரு மினி ஹால்ல சார். நான் ஒரு 4 மணிக்கு கிளம்பட்டுமா சார்? ஓ, தாராளமா போயிட்டு வாங்க. ஆபீஸ்ல இருந்து என்ன பண்றது, குழப்பம் அப்படி. கார்த்திக் தூங்கிட்டானா? அப்பா ஏமா பிடிஏ மீட்டிங்க்கு வரலன்னு கேட்டுட்டே தூங்கி போயிடுது குழந்தை. நீ போயிருக்க வேண்டியதானே? நீங்க என்கிட்ட சரியாவே சொல்லல. அவ ஏதோ ஸ்பெசிபிக்கா நாளைக்கு காத்தால 9 மணிக்கு அவளை கண்டிப்பா நீங்க வந்து பார்க்கணும்னு நோட் போட்டு அனுப்பிச்சிருக்கா. நாளைக்கு 9 மணிக்கா? நான் நாளைக்கு 8 மணிக்கெல்லாம் ஆபீஸ்ல இருக்கணும். ஆடிட் நடந்துட்டு இருக்கு. என்ன பண்ண சொல்றேன்? இதுவும் முக்கியம் தானே. நாளைக்கு மறுபடியும் அந்த மேனேஜர் கிட்ட பாட்டு வாங்கணும். ராதா, ஒரு குவாலிஃபிகேஷன் தான் ஒருத்தனோட ஸ்டேட்டஸையே நிர்ணயம் பண்ணுறது. Good morning, Mr. Srinivasan. Please. வர சொல்லியிருந்தீங்களா? எஸ், உங்கள் சன் கார்த்திக் பற்றி நான் சொல்ல போகிற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். Though he gets very good marks in all the subjects, இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் சைடில் பார்க்கும்போது அவனோட டேலண்ட் எங்களுக்கே பிரமிப்பாக இருக்குது. இப்போது ரீசெண்டாக நடந்த இன்டர் ஸ்கூல் ஸ்டோரி ரைட்டிங் காம்படிஷனில் 24 ஸ்கூல் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்தது உங்கள் பையன் கார்த்திக். அது மட்டும் இல்லை, ட்ராமாட்டிக்ஸ் ஆகட்டும், ஆரட்டாரிக்கல் ஸ்கில், இந்த டீம் பில்டிங், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, இதெல்லாம் அவங்ககிட்ட எக்ஸ்ட்ராடினரி அண்ட் அபண்டன்ட்.
ஒரு சைல்டு ப்ராடிஜிக்கு உண்டான அத்தனை எலிமெண்ட்ஸும் அவங்ககிட்ட இருக்கு. பாருங்க, இப்ப கூட இந்த காம்படிஷனுக்கு எழுதின ஸ்டோரியை படிச்சுட்டு இங்க இருக்கிற ஸ்கூல் டீச்சர்ஸ் கண்ணெல்லாம் தண்ணியே வந்துடுச்சு. அஃப்கோர்ஸ் நானும் அதை படித்தேன். ஐ பிகேம் எமோஷனல். அந்த கதை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு சின்ன பையன் அவன் அம்மா கிட்ட ரொம்ப அன்பா பாசமா ஆதரவா இருக்கான். ஆனா அவங்கிட்ட ஒரு வினோதமான பழக்கம். அது என்ன தெரியுமா? வீட்டில் அவன் அம்மா கூட இருக்கும்போது வெளியிலேருந்து யாராவது வந்து ஏதாவது சொன்னா உடனே அவன் அதை ரிப்பீட் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யாராவது வந்து என்னப்பா தம்பி எப்படி இருக்க அப்படின்னா, என்னப்பா தம்பி எப்படி இருக்க அப்படின்னு உடனே திருப்பி கேட்பான். ஒரு சமயம் வாத்தியார் வந்து அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு, அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படி. இப்படி யார் எது சொன்னாலும், அவனோட ஃப்ரெண்ட்ஸே வந்து அம்மா கிட்ட பேசினாலும் இவன் நடுவில் பூந்து பூந்து அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் இது பார்க்குறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் எரிச்சலாக இருந்தது, ஏன் கோபம் கூட வந்தது. அவனை ஒரு பைத்தியம்னே நினச்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒதுங்க ஆரம்பித்தாங்க. ரிலேட்டிவ்ஸ் வரதும் நின்று போச்சு. அப்போ அந்த சமயத்தில் தான் தலைமை ஆசிரியர் அவனை கூப்பிட்டு அனுப்புகிறார். கூப்பிட்டு கண்டிக்கிறார். ஏண்டா இப்படிலாம் பண்ணுற, நீ நல்ல பையனாச்சே, நல்ல படிக்கிற, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு. அப்போ அந்த கதைக்கு ஒரு ஃபினிஷ் கொடுக்குறான் பாருங்க. இந்த சின்ன பையன் அழுதுகிட்டே சொல்கிறான், சார் எங்கள் அம்மாவுக்கு காது கொஞ்சம் அவ்வளோ சரியாக கேட்காது, அதனால நான் வீட்டில் எப்பவும் அவங்க கூடவே இருப்பேன். வெளியிலேருந்து யாராவது வந்து ஏதாவது பேசினா நான் உடனே அதை சத்தமாக ரிப்பீட் பண்ணுவேன். அதை கேட்டுட்டு எங்கள் அம்மாவும் ஒரு மாதிரி சமாளித்து பதில் சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. What a thought in such a young mind. உங்களுக்கு எனக்கு வேணா இது பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த சின்ன வயசுல அம்மா கிட்ட அன்பாவும் இருக்கணும், அதே சமயம் அம்மாவோட குறை மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு குழந்தைய உருவாக்கி இருக்காங்க சார் கதையில. பிற்காலத்துல சிறந்த படைப்பாளியா வருவான், நீங்களே பாப்பீங்க. ஓகே மேடம், என்ன எதுக்கு வர சொல்லுங்க? என்ன சார் இது, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், ஒரு ரியாக்ஷனையும் காணோம். இல்லை, எனக்கு ஆஃபீஸில் ஆடிட் நடந்துட்டு இருக்கு, நான் பர்மிஷன் வாங்காமல் இங்கே வந்திருக்கேன். ஓ, அதான் விஷயமா? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. எங்கள் ஸ்கூலோட நோக்கம் என்ன தெரியுமா? அப்பார்ட் ஃப்ரம் ரெகுலர் ஸ்டடீஸ், குழந்தைகளோட அந்த இன்னர் டேலண்ட்டை வெளியில் கொண்டு வரணும், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை என்கரேஜ் பண்ணுறது தான் எங்கள் ஐடியாவே. அந்த விதத்தில் இப்போது கனடாவுக்கு ஒரு டூர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், எஜுகேஷன் கம் கல்ச்சரல் டூர். இதில் 5 பசங்களை செலக்ட் பண்ணியிருக்கோம். உங்கள் பையன்தான் எங்கள் ஸ்கூலோட கீ ரிசோர்ஸ். பாஸ்போர்ட், விசா இதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும். அஃப்கோர்ஸ் தி ஸ்கூல் வில் டேக் கேர் ஆஃப் ஆல் தி எக்ஸ்பென்சஸ், யூ டோன்ட் ஹேவ் டு வரி. ஆனால் எதுக்காக உங்களை வர சொன்னேன்னா, பேரண்ட்ஸோட சம்மதம் ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு மாதம் ஸ்கூல் மிஸ் ஆகும், யூனிட் டெஸ்ட் எல்லாம் போகும். பட் டோன்ட் வரி, நாங்கள் அவனுக்கு ஸ்பெஷலாக எக்ஸம்ஷன் கொடுத்துருவோம். ஏன்னா எங்கள் ஸ்கூலோட பெருமையை உலகளவுக்கு எடுத்துன்னு போக போகிறது உங்கள் பையன். எஸ், தி ஸ்டோர் இஸ் வெரி மச் டிபெண்டன்ட் ஆன் ஹிம். வேண்டாம் மேடம், அவனுக்கு இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் வேண்டாம். அவனை நல்லா படிக்க வைக்கணும், பெரிய ஆளா, அதான் என் லட்சியம். என்ன சார் இது, அவன் நல்லா தானே படிக்கிறான், நிறைய மார்க் வாங்குறான். எத்தனையோ பேரால மார்க் வாங்க முடியும், ஆனால் எத்தனை பேரால எழுத முடியும் சொல்லுங்க? சரஸ்வதி தேவி அவனுக்கு கொடுத்திருக்கிற கிஃப்ட் இது, அதை நர்ச்சர் பண்ண வேண்டியது நம்ம டியூட்டி இல்லையா? புரியுது மேடம், ஆனால் இதுவே தொடர்ந்தா
படிப்புல அவனுக்கு பிடிப்பு இல்லாம போயிடும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அப்படின்னு போயிட்டான்னா அவனும் என்ன மாதிரி ஒரு எக்ஸட்ராவா ஆயிடுவாங்க. படிப்புக்காக வர எந்த தடங்களையும் நான் அனுமதிக்க மாட்டேன். You are thoroughly mistaken, Mr. Srinivas. நாங்க எப்பவுமே கிரியேட்டிவிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், அதை மதிப்போம். ஆனா உங்களோட திங்கிங், அதுவும் உங்க பையனை பத்தின விஷயம் வேற மாதிரி இருக்கு. I have nothing more to say. I'm sorry, madam. 1 minute. இது உங்க பையன் காம்படிஷன்ல வின் பண்ணிட்டு வந்த ட்ராஃபி. காலையில அசம்பிளிலேயே அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஆனா அவன் என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு எங்க அப்பா தான் எல்லாம், அவர் கையால கொடுத்தா சந்தோஷமா வாங்கிப்பேன். இந்தாங்க சார், போய் கொண்டே கொடுங்க. இந்தாங்க. Mind is not the problem. Mindset is the problem. Hope you don't mind. வெல்டன் மிஸ்டர் பாலா. ஷெட்யூல் ஆடிட்ட முடிச்சிட்டீங்க. தேங்க்யூ சார். இதுக்கெல்லாம் காரணம் யங்ஸ்டர்ஸ் லைக் முரளி தான் சார். நோ மிஸ்டர் சீனு டயர்லெஸ்ஸா டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணினார். அதனால தான் முடிக்க முடிஞ்சது. அவரை கூப்பிடுங்க. லெட்ஸ் அப்ரிஷியேட் இட். நோ சச் ஃபார்மாலிட்டி சார். மிஸ்டர் முரளி, நீங்க எப்ப சிஏ முடிச்சீங்க? லாஸ்ட் இயர் சார். ஓ வெரி குட். மிஸ்டர் சீனுக்கு நல்ல ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கு. அவர்கிட்ட உட்கார்ந்துட்டு டாக்ஸேஷன்லாம் கத்துக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார். சார் ஆடிட்லாம் முடிஞ்சுட்டு இல்லையா? இந்த செக்மெண்ட் ரிப்போர்ட் மிஸ்டர் முரளி கொடுத்தா எல்லாம் ஓவர். நீங்க ஒன்று பண்ணுங்க, அதை மெயில்ல அனுப்பிச்சிருங்க, நான் பாத்துக்கிறேன். ஷூர் சார். தேங்க்யூ சார். என்ன மிஸ்டர் முரளி, இந்த செக்மெண்ட் போட்டு முடிக்கலையா? சார் அது இப்போ ஆரம்பிச்சா ஒரு 2 மணி நேரம் ஆகும் சார். ஐசி, நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா அப்ரிசியேஷன் அவார்டு தானே? ஆடிட்டுக்கோசரம் கடுமையாக உழைச்சிருக்கீங்க. சீங்கிட்ட ரெக்கமெண்ட் பண்றேன். அது இல்லை சார், ஆடிட்க்கு அப்புறம் என் ப்ரொமோஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தீங்க. ப்ரொமோஷன் நோ ப்ராப்ளம், அதெல்லாம் த்ரூ ஆயிடும். நீங்க ஒரு செல்ஃப் அப்ரைசல் கொடுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். சீனு, என்ன அதுக்குள்ள வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க? சார் மணி 8 ஆகுது. ஆஃபீஸ் ஹவர்ஸ் முடிஞ்சு 2 மணி நேரம் கழிச்சு தான் சார் போறேன். காலையில 11 மணிக்கு தான் வந்தீங்க உங்களுக்கு. அதுக்கு தான் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிட்டேனே சார். அதுவும் இல்லாம தான் ஆடிட் தான் முடிஞ்சு போச்சு. ஒன்றும் திடீர்னு ஏதாவது ப்ராப்ளம் வரலாம், அப்போ நான் உங்களை தேடிட்டு இருக்க முடியுமா? போங்க சார், போய் சீட்டில் உட்காந்து பாருங்க வேலையை. வீட்டில் போய் என்ன கிழிக்க போறீங்க? சார் என்னோட ஏரியா ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டேன். உங்க ஒர்க்கையும் சேர்த்து முடிச்சு கொடுத்துட்டேன். வேணா அவருக்கு ஃபோன் பண்ணி செக் பண்ணிட்டு அனுப்புங்க சார். அப்படியா? முரளி, என்ன பண்ணிட்டீங்க? செக்மெண்ட் மிஸ்டர் சீனு, இந்த செக்மெண்ட் ரிப்போர்ட் முடிச்சுட்டு நீங்க உடனே வீட்டுக்கு கிளம்பிடலாம். சார் நீங்க வேணும்ட்டே என்ன டார்கெட் பண்றீங்க. கடந்த ஒரு வாரமா நான் 10 மணிக்கும் 12 மணிக்கும் தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நான் சரியா தூங்கி ஒரு வாரம் ஆச்சு சார். என் பையன் கிட்ட பேசி பல நாள் ஆச்சு சார். ஏன் சார் ஏதாவது பேசிட்டு இருக்கீங்க? சார் இங்க பாருங்க சார், என் பையன் ஸ்கூல்ல ஷார்ட் ஸ்டோரி ரைட்டிங், ஸ்கிட் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் சாம்பியன்ஷிப் டிராஃபி வாங்கி வந்திருக்கான் சார். இதை கொண்டு போய் அவன்கிட்ட நான் காமிக்கணும் சார். இன்னைக்கும் லேட்டா போனா அவன் தூங்கி போயிடுவான் சார். நையா பொல்லாத டிராஃபி ஷார்ட் ஸ்டோரி ரைட்டிங் நாளைக்கு கொண்டு காட்டுங்க. ஏன் சார், நான் ஒரு சாதாரண அசிஸ்டன்ட், அதனால தானே நீங்க என்ன இப்படி நடத்துறீங்க? நானும் இவரை மாதிரி ஒரு சிஏவா இருந்திருந்தா எனக்கும் இந்த கம்பெனியில் அந்தஸ்து மரியாதைலாம் வேற மாதிரி இருந்திருக்கும்ல. ஆயிருக்க வேண்டியதானே? நான் தடுத்தேன். உழைப்பு, நேர்மை, படிப்பு, இதுக்கெல்லாம் மதிப்பில்லை.
படிப்புக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கு. படிப்புக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கு. ஆக்கறேன். என் பையனை சிஏ படிக்க வச்சு இந்த கம்பெனியே ஆடிட் பண்ண வர ஒரு ஆடிட்டரா ஆக்கறேன். என்ன இப்பெல்லாம் தினம் லேட்டாவே வரேன்? என்ன பண்றது? படிக்காதவன் நேர்மையா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆவங்க கார்த்திக், அப்பா ஏமா இன்னும் வரலன்னு கேட்டுட்டே தூங்கி போயிட்டான். சரி ஸ்கூல்ல ஏதோ சாம்பியன்ஷிப் ட்ராஃபி கொடுத்திருக்காளாமே, அதை நீங்க கொண்டு வருவே உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உங்க கையில இருந்து வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான் நான் குழந்தை. எழுப்ப வேண்டாம். அப்புறம் அவ ஸ்கூல்ல ஏதோ கனடா ட்ரிப் போறாளாமே, பிபிசி லண்டன்ல டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கிங்க்கு நம்ம கார்த்திக் எழுதின ஷார்ட் ஸ்டோரியாமே, என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தான் நான் குழந்தை. ஆமா, படிப்பை விட அவனுக்கு நடிப்பு பிடிச்சிருக்கு. ஹோம்ஒர்க்கை விட சோஷியல் ஒர்க்கு பிடிச்சிருக்கு. பிரின்சிபால் அவனை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னான். வேண்டாம், படிப்புலேருந்து அவன் ஃபோக்கஸ் மாற வேண்டாம். அவன் நல்லா படிக்கத்தான் அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைச்சு. இல்லைனா என்ன மாதிரி அவஸ்தைகள் தான் படணும். நீங்க அவனை என்கரேஜ் பண்ண போறது இல்லையா? என் புள்ள படிப்புல கெட்டிக்காரனா வருவான், கோ-கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல நல்லா ஷைன் பண்ணுவானா? ஒரு தகப்பனா என்னோட கடமை அவனை படிக்க வைக்கிறது தான். அதை நான் கண்டிப்பா செய்வேன். அதை மட்டும் தான் செய்வேன். நீங்க இன்னொன்னு சொன்னா நம்ப கூட மாட்டேன். ஏவிஎம் ஸ்டுடியோல இருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்னு சொல்லிட்டு முருகன் ஒருத்தர் வந்திருந்தோம். ஏதோ புதுசா படம் எடுக்கிறாளாம். சைல்டு ஆர்டிஸ்டா நம்ம கார்த்திக் நடிப்பானான்னு கேட்டுட்டு போனேன். கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியா? அவ குழந்தை. இந்த மாதிரி ஆசைகள்லாம் வரவிடாம பாத்துக்கிறது நம்ம பொறுப்பு. என்னன்னா இது, இப்பவே ஸ்கூல்ல இவ்ளோ பாப்புலரா இருக்கான், இந்த வயசுல இவ்ளோ நல்லா ஸ்கிரிப்ட் எழுதுறான், நடிக்கிறான். சரஸ்வதி கடாட்சம்னா அது தெரியாம என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். I know what to do for him. அப்பா ஏமா அந்த டிராஃபி என்கிட்ட கொடுக்காமயே உள்ள போயிட்டா? அம்மா, என்ன கனடாக்கு அனுப்ப மாட்டீங்களா? லண்டன் பிபிசி தமிழ் சேனல்ல என்னோட ஷார்ட் ஸ்டோரிஸ் ப்ராட்காஸ்ட் ஆகாதா? ஃபிலிம்ல ஒரு சீனாவது நடிக்கணும்னு ஆசை. உங்களுக்குள்ள இவ்வளவு நடந்திருக்கா? உன்னோட கற்பனை குதிரைக்கு ஆரம்பத்திலேயே கடிவாளம் போட்டது உங்க அப்பனா? இப்ப என்னடா, உனக்கு அந்த ஷார்ட் பிலிம் எடுக்கணும் அவ்வளவுதானே? அதுக்கு நான் ஃபைனான்ஸ் பண்றேன். நீ படம் எடுக்கிற, நான் ஃபைனான்ஸ் பண்றேன். என்ன சொல்றீங்க? இந்த விஷயம் நம்ம 2 பேருக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் தெரியும். உனக்கு நான் பண்றேன், எடு. அவர் இன்னொரு அட்டெம்ப்ட் எழுதி அவன் அடம் பிடிப்பாரு. இப்ப அதனால என்ன? அவன் முன்னாடி நீ படிச்சுன்று, அவன் பின்னாடி உன்னோட அந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் சொப்பன குழந்தை ஷார்ட் பிலிம் எடு. எப்படி? நீ அப்படி வரையலா? இந்த பாரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்புறம் ஒருவேளை நாளைக்கு நீ பெரிய டைரக்டர் ஆயிட்டேன்னா என்ன மறந்துடாதடா. போங்க தாத்தா. ஆமா, உன்னோட இந்த படத்துக்கு யாரா ஹீரோயின்? நீங்க தான். அட பாவி.
எல்லாமே உங்களால தான். எல்லாம் நல்லபடியா நடக்கும்டா. உங்க அப்பா ஆசைப்படி நீ இந்த சிஏ எக்ஸாமை நல்லபடியா எழுதிட்ட. உன்னோட ஆசைப்படி இந்த ஷார்ட் பிலிமும் எடுத்தாச்சு. இனிமே எல்லாம் நல்லதே நடக்கும், கவலைப்படாது. தாத்தா, சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல என்னோட ஷார்ட் ஃபிலிம் சொப்பன குழந்தை நாமினேட் ஆயிருக்கு. வெரி குட், வெரி குட். இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய ஃபெஸ்டிவல்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதே பெரிய விஷயம்.
பட் நாமினேஷன்ஸ்ல வந்திருக்கு. வெரி ஹாப்பி தாத்தா. நானும் தான்டா. அப்புறம் என்னடா, ரிசல்ட்டும் நல்லா வரும்டா. இந்த வாட்டி நீ இன்டர் கிளியர் பண்ணதான்டா போறேன். அதுக்கப்புறம் இன்னும் பாதி கடல் இருக்கே. ஏண்டா, அது அப்புறம் பாத்துக்கலாம்டா. முதல்ல ரிசல்ட் நல்லா வந்தாலே உங்க அப்பா சாட்டிஸ்ஃபை ஆயிடுவான். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. ஆமா, ரிசல்ட் என்னைக்கு வருது? நெக்ஸ்ட் வீக். அப்படின்னா இன்னைக்கு தான். இந்த சிறந்த நாடகங்களை கண்டுகளிப்பதற்கு கட்டணம் உண்டு, ஆனால் அது கட்டாயம் கிடையாது. இந்தியாவில் வசிக்கின்ற ரசிகர் பெருமக்கள் குறைந்தபட்சம் 1000 ரூபாய் அல்லது அதற்கு மேலாகவும் வழங்கலாம். வெளிநாட்டில் வாழ்கின்ற ரசிகர் பெருமக்கள் குறைந்தபட்சம் $50 அதற்கு மேலாகவும் அளிக்கலாம். இதோ வங்கி விவரங்கள். நீங்கள் அளிக்கின்ற இந்த நன்கொடை மேலும் சிறந்த நல்ல நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தருவதற்காகவும் எங்களுடைய தயாரிப்பு செலவுகளை ஈடுகட்டுவதற்கும் உதவும் என்பதை பதிவு செய்கின்றோம். யாரும் காமெடியா? எவ்வளோ கூப்பிட்டு பார்த்துட்டேன். இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரமாட்டேன், பிடிவாதம் பிடிக்கிறார். வாடா, நாம போலாம்டா. நீயாவது கொஞ்சம் சொல்லுங்க. நான் பேசுறேன்டா. உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாதா? நீ போ, நான் பேசுறேன். ஏன்னா ஏன் இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் கேரக்டரா இருக்கு? உங்களுக்கு தெரியாம இந்த ஷார்ட் பிலிமை எடுத்து முடிச்சுட்டா தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க சொன்னபடி அந்த சிஏ இன்டர்வியூ எழுதி முடிச்சிட்டா இல்லையா? அப்புறம் என்ன, இந்த ஃபங்க்ஷனுக்கு எங்களோட வந்து அவனை என்கரேஜ் பண்றதுக்கு உங்களுக்கு மனசு இல்லையா? 10 வயசு வரைக்கும் தான் குழந்தைகளை நாம கண்காணிச்சு அவளுக்கு எல்லாம் சொல்லி தரணும். அதுக்கப்புறம் அவ நமக்கு எல்லாம் சொல்லி தருவா. இவனுக்குள்ள இருக்கிற இந்த அபரிமிதமான திறமைய பரீட்சை பண்ணி பாக்குறதுக்கு ஒரு தடவை கூட முயற்சி பண்ணல. ஆனா வராதுன்னு அந்த தெரிஞ்ச பரீட்சைய திருப்பி திருப்பி பரீட்சை பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். 21 வயசு ஆகுதுன்னா அவனுக்கு அவனோட கரியர் எதுன்னு தேர்ந்தெடுக்கிற உரிமை அவனுக்கு இல்லையா? முதல்ல உங்க ஈகோல இருக்கிற அந்த ஈய விரட்டிட்டு போஹெட்னு சொல்லி அவனை பாராட்டுங்கன்னா நாமினேஷன் வரைக்கும் வந்திருக்கான். கண்டிப்பா ஜெயிச்சிடுவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ப்ளீஸ் எங்களோட அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்களும் வாங்கல. நான் வரல, நீங்களாம் போயிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன். என் பெயர் கார்த்திக். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு சிறுகதைகள், குறுநாடகங்கள் எழுத, நடிக்க பிடிக்கும். நான் முதலாக எழுதிய முரளி உனக்கு என்னாச்சு என்னும் சிறுகதை எனக்கு முதல் பரிசு வாங்கி கொடுத்தது. The nominees are தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்கணும்னு
நேஷ்னல் லெவலில் நடந்த இன்டர் ஸ்கூல் ஸ்டோரி ரேட்டிங் காம்படிஷனில் நான் எழுதின கந்தசாமியின் சுற்றுலா கதைக்கு நான் பிரைம் மினிஸ்டர் கையிலேருந்து பரிசு வாங்கினேன். அப்படி அதில் என்னடா இருக்குன்னு கேட்குறீங்களா? கந்தசாமி ஒரு ஏழை விவசாயி மகன். அவன் ஸ்கூலில் ஆல் இண்டியா டூர், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போகிறாங்க, கந்தசாமியும் போகிறான். எல்லா மாநிலங்களுக்கும் கூட்டிட்டு போகிறாங்க. கடைசியில் ஒவ்வொரு ஊர்லேருந்தும் என்னென்ன பொருட்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னு தலைமை ஆசிரியர் கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் விதவிதமான உடைகள், பொம்மைகள், இனிப்பு வகைகள்னு சொல்கிறாங்க. ஆனால் கந்தசாமி நான் ஒவ்வொரு ஊர்லேருந்தும் அந்த ஊரோட மண்ணை எடுத்துட்டு வந்தேன்னு சொல்கிறான். எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனால் அது கந்தசாமி சொல்கிறான், அந்த மண்ணை நம்ம பள்ளிக்கூடத்தில் ஒரு இடத்துல கொட்டி அதில் ஒரு ரோஜா செடியை வளர்த்து நம்ம நாட்டு தலைவர்கள் படத்துக்கு வைக்கணும்னு சொல்கிற மாதிரி ஒரு கதை. எப்படி என் கற்பனை? பரிசு எனக்கு தானே. படிப்புங்கிறது ஒரு குவாலிஃபிகேஷன், a status symbol, but talent inherent, அழிக்க முடியாதது. உன் படைப்புகளை ஒருத்தன் காப்பி அடிச்சிடலாம், ஆனா உன் திறமைய ஒருத்தனும் காப்பி அடிக்க முடியாதுங்கிறத ஸ்ட்ராங்கா நம்புறவன் தான் இந்த சொப்பன குழந்தை கார்த்திக். Best Screenplay, Writer, the nominees are நான் பார்க்கணும்னு நினைச்ச எல்லாரையும் பார்த்துட்டேன். எவ்வளோ பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் வந்திருந்தா என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. மணிரத்னம் சார் நம்ம கார்த்திக் அப்படியே கட்டி பிடிச்சுட்டார். என்னையும் தான், ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டார். கார்த்திக் சுப்ராஜ் நம்ம கார்த்திக் அவரோட யூனிட்லயே சேர்த்து விட்டார். நீங்க தான் நான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன். அது மட்டுமா, ஒரு மல்டி நேஷனல் ப்ரொடக்ஷன் யூனிட்ல இருந்து நம்ம கார்த்திக் உடைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் ஏதோ பிலிம் எடுக்கணும்னு அக்ரிமெண்ட்லாம் போட்டு டைப் போட வந்திருக்கான். சார் வாங்க சார், 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் செக் கூட காத்துட்டு இருக்கான். ப்ளீஸ். ரிசல்ட் என்னடா ஆச்சு? என்னோட ஷார்ட் பிலிம் சொப்பன குழந்தை ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருச்சுப்பா. நான் சிஏ ரிசல்ட்ட கேட்டேன். போத நிறுத்துறா. நானும் போனா போறதுன்னு பொறுத்து போயிட்டு இருக்கேன். எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கான். நாளைக்கு பேப்பர்ல உலகமே இவனை பத்தி தெரிஞ்சுக்க போறதுடா. நீ இன்னும் அந்த மூட விட்டு வெளியில வந்த மாதிரி தெரியல. இந்த பர்றா, நான் உன் சித்தப்பாடா, உங்க அப்பா ஸ்தானம். இவனோட கரியரை பத்தி நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சார், அந்த அக்ரிமெண்ட்டை கொடுங்க சார். கார்த்தி, இன்னைக்கு தாண்டா உனக்கு நல்ல நாள். சைன் பண்ணா, அந்த 10 லட்சம் ரூபாய் வாங்கிக்கோடா. இன்னும் என்னடா அவர் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க? அவரை பத்தி எனக்கு தெரியும்டா. அவர் ஜம்பெல்லாம் இந்த 4 சவுத்துக்குள்ளதான். போறோம் கார்த்திக், போறோம். அவருக்காக நீ உன் மனசுல வச்சிருந்த மரியாதை எல்லாம் போறோம். அம்மா நான் சொல்றேன், சைன் பண்ணு. என்ன தாத்தா, என்னம்மா இப்படி ஒரு செகண்ட்ல அவரை தூக்கி அடிச்சிட்டீங்க? சின்ன வயசுல இருந்து என் கரியர் இப்படிதான் இருக்கணும்னு பார்த்து பார்த்து செதுக்கினவர் நான். அவரே அப்படி அலட்சியமா பேசுறீங்க? என்னை விட என் லைஃப் நல்லா இருக்கணும்னு சொப்பனம் பண்ணாரு.
இப்ப கூட அவர் சொன்னா நான் கேட்பேன். அவருக்கு தெரியாதா எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு? ரிசல்ட் என்னடா ஆச்சு? அப்பா, இந்த தடவையும் நான் பாஸ் பண்ணிட்டேன்ப்பா. ஏன்டா மகளை சொல்லாம என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? எங்க நீ ஃபெயில் ஆயிட்டுனா மறுபடியும் பண்ணலாம், அதை எழுத வச்சிடணும்னு பயந்து உட்கார்ந்துட்டு இருந்தேன். சித்தப்பா சித்தப்பா, கார்த்திக் நேற்று முடிச்சுட்டான். சிஏ போர்ட் போட போ. கார்த்திக் கார்த்திக், என்ன மன்னிச்சிடுறான். ப்ரொஃபஷனல் பேஷன்ன்ற ஒரு குழப்பத்துல நான் தாண்டா இருந்தேன். நீ தெளிவா தாண்டா இருந்திருக்க. கரெக்டா? வாழ்க்கையில நம்ம மனசுக்கு பிடிச்சது தாண்டா செய்யணும். அப்பதாண்டா சந்தோஷம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். இனிமேவும் உன்னோட சொப்பனங்களுக்கெல்லாம் நான் தடையா இருந்தேன்னா அது மகா பெரிய பாவண்டா, துரோகண்டா. சின்ன வயசுலேருந்து நீ கண்ட சொப்பனங்கள் அத்தனையும் உன் கூட இருந்து நிறைவேற்றுறதாண்டா ஏன் கடமை. சைன் பண்றேன்.